காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நான் உங்களுக்காக ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவலோடு தான் வந்திருக்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் எனக்கு ஒரு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது 1000க்கு. ப்ளீஸ் ஒவ்வொரு ஆடியோ புக்லேயும் நாங்கள் போடுற ஒர்க் சரியான கூட அதுக்கான ஒரு அங்கீகாரமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு கேட்டிங்கண்டா சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் நான் கணக்குக்கு கீழே எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் காணும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. இன்னும் கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. அந்த ஹால் பூராவும் ஏராளமான கம்ப்யூட்டர் திரைகள் செவ்வக முகங்களுடன் நிறங்களை சிதறடித்தபடி மின்சாரத்தை தின்று கொண்டிருக்க, அழகான இளைஞர்கள் இளைஞிகள் கீபோர்டுகளின் மேல் விரல்களை நடனமாட விட்டு கொண்டிருந்தார்கள். ஆர்த்தியின் மேஜைக்கு அருகே வந்த அந்த லேப் அட்டெண்டர் பவ்யமான குரலில் சொன்னான், "யுவர் டைம் இஸ் அப்." அடுத்த பேட்ச் பெண் பாலிமர் சேரில் இவள் எழுவதற்காக காத்து கொண்டிருந்தாள். வாட்சை பார்த்த ஆர்த்தி புருவங்களை உயர்த்தி கொண்டே, "ஓ, நேரம் போனதே தெரியல, சாரி" என்றபடி கம்ப்யூட்டரை விட்டு அகன்றாள். கண்ணாடி வேய்ந்த அலுமினிய கதவை தள்ளி திறந்து வெளி வராந்தாவுக்கு வந்தபோது மினு அவளுக்காக காத்திருந்தாள். "என்னடி ஆர்த்தி, கம்ப்யூட்டரில் உன்னை மறந்து மூழ்கி போயிட்ட? இன்னைக்கு கொடுத்த ப்ராப்ளம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப இன்வால்வ் ஆகாதே. ஏன், உனக்கு தீவிரமாக மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பொழுது போகிறதுக்காகத்தான் உன்னை கம்ப்யூட்டர் கிளாஸில் சேர்த்துருக்காங்கன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. வீட்டில் சும்மா இருக்க பிடிக்காமத்தான் இங்கே வந்தேன். ஆனால் கம்ப்யூட்டர் மேலே தானாகவே ஈர்ப்பு வந்துருச்சு. சந்தோஷம். உங்கள் அம்மா கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் ஆசாமியே பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுறேன்." அம்மா ஏகப்பட்ட கண்டிஷன்களோட எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண்டிஷன்ஸ் தான் என்ன? மாப்பிள்ளை மல்டி பிஸ்னஸுக்கு சொந்தக்காரராக இருக்கணும். அப்போதான் ஒரு பிஸ்னஸில் இறங்குமுகம் இருந்தாலும் மற்றதை வச்சு சமாளிக்கலாம். அப்புறம் பிஸ்னஸ் மட்டும் போதாது, நிறைய படிச்சிருக்கணும். கற்றுக்கிற மனப்பான்மை உள்ளவராக இருக்கணும். அப்புறம் சிவப்பா, அழகா, உயரமா, அட ஹேண்ட்ஸம்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். 3வது கண்டிஷன் தப்பே இல்லை. ஏன்னா, அட மிஸ் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி நீ அழகா இருக்கியே. உன்னை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பொறாமையாத்தான் இருக்குது. நான் மட்டும் ஆம்பளையாக இருந்தால் இந்த கம்ப்யூட்டர் கிளாஸை சாக்கா வச்சு உன்னை லவ் பண்ணி இருப்பேன். ஏய், இட்ஸ் டூ மச். தீபா மேத்தா படமெல்லாம் ரொம்ப பார்க்காதே. சொல்லிக்கொண்டே ஹை ஹீல் சப்தம் எழுப்ப படிகளில் இறங்கி தனது மாருதி காரை தொட்டாள் ஆர்த்தி. முதுகுக்கு பின்னால் ஒரு குரல் கேட்டது. "ஹலோ." திரும்பி பார்த்தாள் ஆர்த்தி. அப்பாஸ், அஜித், ஷாருக் கான் எல்லோரையும் குலுக்கி போட்டு எடுத்த மாதிரி தோற்றத்தில் அந்த இளைஞன் நின்றிருந்தான். அவளை நோக்கி நீண்டிருந்த அவன் கை ஒரு சிவப்பு ரோஜாவை நீட்டி கொண்டிருந்தது. புன்னகை தேங்கியிருந்த உதடுகளை அசைத்து சொன்னான், "இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. காதலின் அடையாளமாக சிவப்பு ரோஜா பூவை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். மறுத்துடாதீங்க ப்ளீஸ்." அத்தியாயம் 2. டொக் டொக் டொக். கதவு தட்டல் சப்தம். நிமிர்ந்த டாக்டர் மிருதுலா தேவி குரல் கொடுத்தாள். "கமின்." சந்தன நிறத்தில் ஜிப்பாவும் பட்டு வேஷ்டியும் உடுத்தியிருந்த புரோக்கர் பொன்னம்பலம் உள்ளே பிரவேசித்தார். கக்கத்தில் மஞ்சள் வர்ண ரெக்ஸின் பேக்கை அதக்கி இருந்தார். பெரிய புன்னகையோடு 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு கும்பிடு போட்டார். "வணக்கம்மா, நீங்களா? நான் யாரோ பேஷண்ட்னு நினைச்சேன். 4 நாளாக கோல்டு இருக்கு. அதனால் நான் கல்யாண புரோக்கராக மட்டும் இங்கே வரல, ஒரு பேஷண்டாகவும் தான் வந்திருக்கேன்" சொல்லிவிட்டு உயர்ந்த டெசிபலில் அவரே சிரித்து கொண்டார். "என் பொண்ணு ஆர்த்திக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் கோல்ட் சரியா போயிடும்." மிருதுலா தேவி சொன்னதும் மேலும் சிரித்தார். மிருதுலா தேவி ஸ்டெத்தை மேஜை ஓரமாய் நகர்த்தி வைத்து விட்டு கேட்டாள், "விஷயத்துக்கு வாங்க. நல்ல வரன்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லாமல் அவங்களை பார்க்க வந்திருப்பேன்." "இங்கே பாருங்க பொன்னம்பலம், சும்மா செலவுக்கு காசை வாங்கிட்டு போகிறதுக்காக பிரயோஜனம் இல்லாத எதையாவது காட்டிட்டு போகக்கூடாது.
உங்ககிட்ட அப்படியெல்லாம் செய்வேனா? நான் புரோக்கர் மட்டும் இல்லை, ஜோதிடமும் தெரிஞ்சவன் தான். அதனாலே ஜோதிட பொருத்தம் இல்லாத ஒரு ஜாதகத்தை இதுவரைக்கும் உங்ககிட்ட நீட்டினதே இல்லை. எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை. அதனால தான் பிறந்ததிலிருந்தே என் பொண்ணுக்கு நான் ஜாதகமே எழுதலை. பொன்னம்பலம் அகலமாக சிரித்தார். நீங்க எழுதலைன்னா நான் விட்டுடுவேனா? உங்க பொண்ணோட டேட் ஆஃப் பர்த்டே கேட்டு நான் கட்டமெல்லாம் போட்டு வச்சுட்டேனே, அதை வச்சு பொருத்தம் பார்த்துத்தான் உங்ககிட்ட மாப்பிள்ளை ஜாதகத்தை நீட்டுறேன். எனக்கும் அந்த பொருத்தத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு நான் சில நிபந்தனைகள் போட்டிருக்கேனே, அதெல்லாம் பொருந்தி வருதான்னு பாருங்க. பொருத்தம் இருந்தால்தான் நான் கல்யாணத்தை பற்றி முடிவெடுப்பேன். நீங்க போட்டிருப்பது எல்லாமே படு சிக்கலான நிபந்தனைகள் டாக்டர் அம்மா. ஏன்? பணக்காரனா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க, ஓகே. ஆனால் நிறைய படிச்சிருக்கணும்னு வேற சொல்லியிருக்கிறீங்க. பணக்கார பசங்க நிறைய பேர் பொறுப்பில்லாமல் தர்தரையா இல்லை சுத்துறாங்க. அப்படி கொஞ்சம் பேர் இருந்தாலும் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்வாங்க. சின்ன வயசிலிருந்தே பிஸ்னஸை பொறுப்பாக நிர்வகிக்க ஆரம்பித்த எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு வரனைத்தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க போட்ட அத்தனை கண்டிஷன்களும் இந்த மாப்பிள்ளைக்கு பொருந்தி வரும்னு நினைக்கின்றேன். மிருதுளாதேவி நிமிர்ந்தாள். பையன் பேர் என்ன? கைலாஷ். என்ன படிச்சிருக்கான்? MBA. நான் கேட்ட மாதிரி மல்டி பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்காங்களா? ஆமாம்மா, பவுண்டரியில இருந்து காமர்ஸ் வரைக்கும் எல்லா துறையிலையும் ஈடுபட்டிருக்காங்க. டீட்டெயில்ஸை கொடுங்க. புரோக்கர் தன்னிடமிருந்த மஞ்சள் தடவிய கவரை நீட்டினார். இந்தாங்கம்மா, பையனோட அப்பா அம்மா யாரு, அவங்க குலம் கோத்திரம் என்ன, சொத்து எவ்வளவு, எல்லா தகவல்களுமே குறிச்சு கொடுத்திருக்கின்றேன். ஃபோட்டோ வச்சிருக்கிறீங்களா? ஃபோட்டோவும் இருக்கு. பொண்ணுக்கிட்டே காட்டுங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தால் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கலாம். மிருதுளாதேவி சிரித்தாள். என் பொண்ணு ஆர்த்தி பார்க்கறதுக்கு அவசியம் எதுவும் இல்லை. அவளுக்காக சின்ன சின்ன விஷயங்களையும் கவனமாய் பார்த்து பார்த்து சோடை போகாத ஒரு மாப்பிள்ளையை நான் தேர்ந்தெடுக்க போகின்றேன். அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பார்த்து ஓகே சொல்ற மாப்பிள்ளைக்குத்தான் எந்த மறுப்பும் சொல்லாம அவ கழுத்தை நீட்டுவா. புரோக்கர் பொன்னம்பலம் மெதுவாய் குரலை இழுத்தார். டாக்டர் அம்மா, உங்க பொண்ணை நான் தப்பு சொல்லலை. இருந்தாலும் இந்த காலத்து பொண்ணுங்க மனசில் கற்பனைகளை வளர்த்து வச்சிருக்கும். பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுறது நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. மிருதுளாதேவியின் உதட்டில் புன்னகை அப்படியே இருந்தது. உங்க அட்வைஸுக்கு தேங்க்ஸ். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தர்றேன் பொன்னம்பலம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் மீடியேட்டரா இருப்பது தான் உங்க வேலை. பொண்ணுக்கிட்ட என்ன கேட்கணும், மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்கணுங்கிறதையெல்லாம் நாங்க பார்த்து முடிவு பண்ணிப்போம். ஓகே? பொன்னம்பலம் இறுக்கமாய் வாயை சாத்தி கொண்டார். அத்தியாயம் 3. ஆர்த்தி மெல்லிய அதிர்ச்சியோடும் திகைப்போடும் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அழகான அந்த இளைஞன் புன்னகை இழக்காத உதடுகளோடு ரோஜா பூவை நீட்டிக்கொண்டு அவளையே பார்த்தான். ஆர்த்தி கண்ணில் தீப்பொறியை காட்டினாள். மிஸ்டர், ஹவு டேர் யூ? யூ ஆர் கரெக்ட். தைரியம் உள்ளவர்கள் தான் காதலிக்க முடியும். ரொம்ப நாளா பயந்துட்டு இருந்த நான் இன்னைக்குத்தான் துணிஞ்சிருக்கேன். இப்படி ரோட்டில் ரோஜா பூவை நீட்டுறதுக்கு பேர் தான் காதல்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மன்னிக்கணும், எனக்கு வேற வழி இல்லை. அப்படி இருந்தும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தனியாக வந்த பிறகு யாரும் பார்க்காத நேரத்தில் தான் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கேன். யாரும் பார்த்துடுறதுக்கு முன்னால் இதை வாங்கிக்குங்க ப்ளீஸ். ஆர்த்தியின் மார்புகள் கோபத்தில் ஏறி தாழ்ந்தன. இங்கே பாருங்க மிஸ்டர், உங்கள் டீசெண்டான தோற்றத்தை பார்த்து தான் இந்த நிமிஷம் வரைக்கும் பொறுமையாக பேசிட்டு இருக்கேன். இது நல்லா இல்லை. எது? முன்பின் தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி ரோஜா பூவை நீட்டி என்னோட காதலை ஏத்துக்கங்கன்னு சொல்லுறது. அவன் புன்னகைத்தான். தெரியாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க. குட், நீங்க இதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லிக்கொண்டே அவள் காரில் ஏற போன போது அவனிடமிருந்து வார்த்தைகள் விடுபட்டன. மிஸ் ஆர்த்தி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவள் திரும்பி பார்த்தாள். என்ன? ஒரு பொண்ணுக்கிட்ட காதலை வெளிப்படுத்த நான் தேர்ந்தெடுத்த வழி தப்புன்னு சொல்லிட்டீங்க. நானும் அதை ஏத்துக்கிட்டேன். சரியான வழி என்னன்னு நீங்க எனக்கு சொன்னால் பரவாயில்லை. பரிதாபமான முகத்துடன் அவன் கேட்டதும் புன்னகைத்து விட்டாள் ஆர்த்தி. டிரைவிங் இருக்கையில் உட்கார்ந்தவள் இடது பக்க இருக்கையை அவனுக்காக காட்டினாள்.
காருக்குள் வாங்க, ஃப்ரெண்ட்லியா நாம கொஞ்ச நேரம் பேசலாம். அவன் சந்தோஷ முகத்தோடு காரை சுற்றி வந்து அவள் அருகில் அமர்ந்தான். சொல்லுங்க, கண்டவுடன் காதல், பார்க்காமலே காதல், பேசாமலே காதல், இதுவெல்லாம் சினிமாவில் வர்ற சமாச்சாரங்கள். ரியாலிட்டி வேற. நீங்க வேணா என்னை பார்க்காம இருக்கலாம், ஆனால் நான் ரொம்ப நாளா உங்களை பார்த்துட்டு இருக்கேன். சும்மா பார்க்கறதும் பேசுறதும் மட்டும்தான் காதலா? வாழ்க்கைன்னு வர்றப்ப வேற எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. 2 பேரும் ஒரே அலைவரிசையில் இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களை நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். என்னோட அப்ரோச் தப்பா இருக்கலாம், ஆனால் நான் அப்ரோச் பண்ணினதே தப்புன்னு நீங்க சொல்லக்கூடாது. சே எஸ் ஆர் நோ. சட்டென்று ஆர்த்தி சொன்னாள். நோ. இப்படி ஒத்தை வார்த்தையில் நோ வேண்டாம் மிஸ் ஆர்த்தி. காதல் ஏன் வேண்டாம்? காதல்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு இல்லை. அப்படின்னா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லுங்க. ஏன் நோன்னு சொல்றீங்க? காதலிக்கிற ஐடியா எதுவும் எனக்கு இல்லை. இப்போதைக்கு இல்லாமல் இருக்கலாம், எப்போ வேணும்னா வரலாம். காதல் இல்லாம உலகமே இல்லைன்னு தான் இந்த கால சினிமா பாட்டிலிருந்து அந்த கால இலக்கிய பாட்டு வரைக்கும் சொல்லுது. காதல்ங்கிற வார்த்தையோட அர்த்தம் நிறைய மாறிட்டே வந்திருக்கு. இன்றைக்கு ஒரு இளைஞன் அல்லது இளைஞியை பொறுத்த வரைக்கும் காதல்னா என்ன தெரியுமா? என்ன? காதல்னா டைம் பாசிங். அவன் சிரித்தான். நான் உங்ககிட்ட வந்திருப்பது இந்த காலத்து காதலோட இல்லை, அந்த காலத்து காதலோட வந்திருக்கேன். நிஜமான காதல். அதை நான் எப்படி நம்புறது? போக போகத்தான் தெரியும். இது வெறும் காதலோட நிற்காது, கல்யாணம் வரைக்கும் போகும். கல்யாணத்தோட நிற்காது, கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கும். இது கல்யாணம் வரைக்கும் போகுமாங்கிறது கூட சந்தேகம்தான் மிஸ்டர் பாபு என்று சொல்லி புன்னகைத்தவன் தொடர்ந்து அவளிடம் கேட்டான். ஏன் அப்படி சொல்றீங்க? என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலையா? அது 2வது விஷயம். முதல்ல என்னோட சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? என்னோட அம்மா எனக்கு தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கட்டுமே, பொண்ணுன்னு இருந்தா மாப்பிள்ளை பார்க்கத்தான் செய்வாங்க. சும்மா இல்லை, ஏகப்பட்ட கண்டிஷன்களோட மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி? வரப்போற மாப்பிள்ளைக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்காங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ. கல்யாணம் பண்ணிக்க போறது நீங்களா அவங்களா? உங்களுக்கு பிடிக்கிறது தானே முக்கியம். அவங்கள் என்ன லிஸ்ட் போடுறது? நீங்க சொல்றது தப்பு. எனக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காகத்தான் அவங்க இவ்வளவு தூரம் பார்த்து வரன் தேடிட்டு இருக்காங்க. அவங்க எண்ணத்துக்கு நான் குறுக்கே நிக்க போறதில்லை. சரி, அவங்க கண்டிஷன்கள் என்னன்னு சொல்லுங்க. நான் அந்த கண்டிஷன்களுக்கு ஒத்து வர்றேனான்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை குரோர்பதியா இருக்கணும். டிக் பண்ணிக்கங்க. மல்டி பிஸ்னஸில் ஈடுபடுபவராக இருக்கணும். டிக் பண்ணிக்குங்க. நிறைய படிச்சிருக்கணும். MBA PhD போதுமா? இன்னும் 2 மாசத்தில் ஒரு மேற்படிப்பு சம்பந்தமா லண்டன் போறேன். அப்புறம் ஹேண்ட்ஸம் பர்சனாலிட்டி இருக்கணும். இந்த கண்டிஷன் நீங்க தான் சரி பார்க்கணும். நான் ஹேண்ட்ஸமா இருக்கேனா? ஆர்த்தி புன்னகைத்தாள். உங்களை ஹேண்ட்ஸம்னு சொல்லலாம். வேற என்ன கண்டிஷன்? அம்மாவோட மனசுக்கு பிடிக்கணும். இதை அவங்க தான் சொல்ல முடியும். நீங்க சொன்ன எல்லா கண்டிஷன்களிலும் பாஸ் மார்க் வாங்கி இருக்கேன். அப்புறம் என்ன? அது மட்டும் போதாது. வேற என்ன வேணும்? எனக்கு காதலிக்கிற எண்ணம் இல்லை. அம்மா பேச்சை மீறி எந்த காரியமும் செய்ய மாட்டேன். அவங்க பேச்சை மீற வேண்டாம், ஆனால் அவங்களை கன்வின்ஸ் பண்ணலாம் இல்லையா? சாரி மிஸ்டர் பாபு, என்னோட எண்ணத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் நீங்க அணுக வேண்டிய முகவரி நம்பர் 33 காமராஜர் சாலை. அம்மா பார்த்து ஓகே பண்ற ஆளுக்குத்தான் கழுத்தை நீட்டணும்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். முறைப்படி உங்க அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்கணும்னா அதில் சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? பெரியவங்க கூட வந்தால்தான் பேச முடியும். நான் மட்டும் உங்க அம்மா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் இதை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா அது சிறு பிள்ளைத்தனமா இருக்கும். பிரஸ்டிஜோட அவங்க என்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஆர்த்தி சிரித்தாள். தைரியமா ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண தெரிஞ்ச நீங்க அதே தைரியத்தோட உங்க அம்மா அப்பா கிட்ட விஷயத்தை சொல்லி அவங்களே கூட்டிட்டு போக வேண்டியது தானே? உணர்ச்சி வசப்பட்டு எவ்வளவு உங்களை காதலிக்க ஆரம்பிச்சா கடைசி நிமிஷத்தில் அவதிப்பட வேண்டியே வருமங்கிறது உங்க வாயாலேயே வெளியே வந்துருச்சு பாத்தீங்களா? அவசரப்பட்டு பேசாதீங்க ஆர்த்தி. எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றத பத்தியோ அல்லது அவங்களை கூட்டிட்டு போறதை பத்தியோ எனக்கு ஆட்சேபனே இல்லை, பயமும் இல்லை. பின்னே
தோல்விங்கிறது என்னோட பேரண்ட்ஸுக்கு பிடிக்காத விஷயம். ஒரு விஷயத்தில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னால எவ்வளவு வேணும்னா யோசிக்கலாம். அடியெடுத்து வச்சுட்டா வெற்றி அடையணும். அதுதான் அவங்க பாலிசி. அவங்களே கூட்டிட்டு போறதுக்கு முன்னால உங்க விருப்பம் தெரிஞ்சா உங்க அம்மா கிட்ட ஸ்ட்ராங்கா பேசலாமே. என்னோட பேரண்ட்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகாம பார்த்துக்கலாமே. அம்மா ஓகே சொன்னால் எனக்கு ஓகேன்னு தானே நான் சொல்றேனே. உங்க பொண்ணுக்கு என் மேல விருப்பம் இருக்குன்னு சொல்லி பொண் கேட்டா அதை விட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் வேற எதுவும் இருக்காது. யூ மீன் நீங்க என்னை காதலிக்கிறதா சொல்லணும் ஆர்த்தி. என்னால் அது முடியாது. காதல் அது இதுன்னு சொல்லி பெத்தவங்க எதிர்பார்ப்பில் மண்ணை போட என்னால் முடியாது. நமக்கு வேணுங்கிறதை கேட்டு வாங்கிக்கிறோம். அதில் தப்பில்லை. தாய்ப்பால் கூட அழுத குழந்தைக்குத்தான் கிடைக்கும். உங்களுக்கு வேணுமென்னால் நீங்கள் அழுங்க. அதில் என்ன ஏன் இழுக்கிறீங்க? இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். உங்க பொண்ணுக்கு என்மேல் இஷ்டம் இருக்குன்னு நான் சொல்றப்ப உங்க அம்மா உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க. அப்போ ஆமாம் சம்மதம்னு தெரிவிச்சா போதும். ஏற்கனவே பேசி வச்சு இவங்களை வர சொல்லி இருக்கேன்னு தான் அம்மா நினைப்பாங்க. அதில் என்ன தப்பு? என்னை நம்பி நீங்க பொண்ணு கேட்டு வராதீங்க. இவர் யாருன்னே தெரியாதுன்னு தான் நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். ஆர்த்தி இங்க பாருங்க, ஒரு ஆம்பளை இப்படி பொம்பளை கிட்ட கெஞ்சிட்டு இருக்க கூடாது. அவன் வார்த்தையால் அடிபட்டவனாய் நிமிர்ந்தான். சில வினாடி அமைதியாய் இருந்தவன் மெல்ல இருக்கையை விட்டு எழுந்தான். என்னை மதிச்சு இவ்வளவு நேரம் பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சற்று தொலைவில் நின்றிருந்த பியட் யூனோவை நோக்கி குனிந்த தலையுடன் செல்லும் அவனை பார்த்த ஆர்த்திக்கு பாவமாயிருந்தது. அத்தியாயம் 4. அந்த பிரமாண்டமான கிராதி கேட் அருகே காரை நிறுத்தி மிருதுளாதேவி ஹார்ன் சத்தம் விநியோகிக்க விக்கெட் கதவு வழியே எட்டி பார்த்த செக்யூரிட்டி கார்டு கதவுகளை கார் நுழையும் அளவுக்கு அகலமாய் திறந்து வைத்தான். மெதுவாக உள்ளே நுழைந்த காரின் ஜன்னல் அருகே இன்னொரு செக்யூரிட்டி கார்டு ஒரு கிளிப்பிங் போர்டோடு குனிந்தான். மேடம் ப்ளீஸ் ஃபில் இன் த விசிட்டர் ஸ்லிப். சிறிதாய் செவ்வக வடிவத்தில் இருந்த விசிட்டர்ஸ் ஃபார்மை நிரப்பி தந்துவிட்டு கேள்வி எழுப்பினாள். கம்பெனி சேர்மன் எங்கே இருப்பார்? நேரா போய் லெஃப்டில் திரும்பினீங்கன்னா மெயின் பிளாக் வரும். சேர்மன் அங்கேதான் இருப்பார் மேடம். மிருதுளாதேவி ஆக்சிலேட்டரை மிதித்தாள். கார் அவன் சொன்ன வழியில் நாசியை திருப்பி மெயின் பிளாக்கை தொட்டது. ரிசப்ஷனில் சில நேரம் காத்திருந்த பின்பு வரவேற்பு பெண் கூப்பிட்டாள். மேடம், சேர்மன் உங்களுக்காக காத்திருக்கின்றார். அந்த வெண்தேக்கு மரக்கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்றாள் மிருதுளாதேவி. 80% வழுக்கையுடன் கைலாஷ் குரூப் கம்பெனியின் சேர்மன் பார்த்தசாரதி தெரிந்தார். வெல்கம் மிஸ்ஸஸ் மிருதுளாதேவி. எழுந்து நின்று அவளை வரவேற்றார். மிருதுளாதேவி புன்னகையோடு வணக்கம் சொல்லி அவருக்கு எதிரே அமர்ந்தாள். பார்த்தசாரதி உற்சாகமான குரலில் பேசினார். உங்களை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். சிட்டியில் நீங்கள் புகழ்பெற்ற டாக்டர் ஆச்சே. ஆனால் உங்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நான் நினைச்சே பார்த்ததில்லை. மிருதுளாதேவி புன்னகைத்தபடி சொன்னாள். மெடிக்கல் கன்சல்டிங்காக என்னை நீங்க சந்திக்கவில்லையே. மங்களகரமான காரியத்துக்காகத்தானே நாம சந்திச்சிருக்கோம். அவளுடைய புன்னகையில் பார்த்தசாரதியும் பங்கு கொண்டார். எஸ், இது நாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். புரோக்கர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரா? சொன்னார். நீங்க போட்ட நீளமான கண்டிஷன்களையும் சொன்னார். ஐ அப்ரிஷியேட் யுவர் கரேஜ். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயப்படாம உங்க தேவைகளை பளிச்சுன்னு எடுத்து சொன்னது எனக்கு பிடிச்சது. எனக்கு இருப்பது ஒரே பொண்ணு. நான் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல. பொண்ணுக்கு இவ கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி தான்னு நிறைய பேர் எதிர்காலத்துல சொல்லனாலும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா நான் அதை பத்தி கவலைப்படல. குட். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனுக்கு தேவையான குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு. நிச்சயமா நீங்க உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய அஃப்கோர்ஸ் தேடி பிடிச்சிட்டீங்க. என் பையன் கைலாஷைத்தான் சொல்லுகின்றேன். என் பொண்ணு ஆர்த்தியோட ஃபோட்டோவையும் மற்ற விவரங்களையும் கொடுத்து அனுப்பி இருந்தேனே, உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? பரிபூரண திருப்தி. உங்க சன் கைலாஷ் என்ன சொல்றார்? அவனுக்கும் பொண்ணை பிடிச்சது. உள்ளேதான் இருக்கான். கூப்பிடட்டுமா? கேட்டுக்கொண்டே அந்த கார்ட்லெஸ் ஹேண்ட்செட்டை எடுத்து சில பொத்தான்களை அழுத்தினார். ஹலோ, அவர் சொல்ல டிஜிட்டல் பட்டை தீட்டிய மாதிரி ஒரு பெண்ணின் குரல் ஒலித்தது. ரிசப்ஷன் சார், கைலாஷ் வேணும். 1 minute சார். சில பீப் சத்தங்களுக்கு பின்னர் கைலாஷின் குரல் கேட்டது. ஹலோ கைலாஷ், நீ எங்கிருந்து பேசுற? ஷாப் ஃப்ளோருக்கு ரவுண்ட்ஸ் போனேன். அங்கிருந்து தான் பேசுகிறேன். நீ இப்போ உடனே என்னோட ரூமுக்கு வரணும். அவசரமாப்பா? ஆமாம். எனி ப்ராப்ளம்?
ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஏதாவது பிஸ்னஸ் டிஸ்கஷனா? இல்லை, பியூர்லி பர்சனல் விஷயத்தை சொல்லுங்கப்பா. இல்லைன்னா உங்கள் ரூமுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு தலைக்குள்ளே சக்கரமாக சுத்தும். உன்னோட வருங்கால மாமியார் வந்திருக்காங்க. அவங்கள நீ மீட் பண்ண வேண்டாமா? ஷூர். கூட பொண்ணும் வந்திருக்கா. நீ ரொம்பவே அவசரப்படுற. அதெல்லாம் முறைப்படி அவங்க வீட்டுக்கு போய்த்தான் நாம் பார்க்க முடியும். என்னோட ரூமுக்கு வந்து சேர். சிரித்து கொண்டே இன்டர்காமை அணைத்தார் அவர். மிருதுளா தேவி அவரை பார்த்து கேட்டாள், உங்கள் சன் வர்றேன்னு சொன்னாரா? மாமியார் மட்டும்தானா, இல்லை பொண்ணும் வந்திருக்காங்களான்னு கேட்கிறான். மிருதுளாதேவி புன்னகைக்க பார்த்தசாரதி தொடர்ந்தார். ஷாப் ஃப்ளோரிலிருந்து கைலாஸ் வந்து சேர குறைஞ்சது 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நீங்க என்ன சாப்பிட்றீங்க? ஹாட் ஆர் கோல்ட்? பஸ்ஸரை தட்டி சிப்பந்தியிடம் சொல்ல ஃப்ரிட்ஜில் வியர்த்த ஆரஞ்சு நிற பானங்களை எடுத்து கொண்டு வந்தார் சிப்பந்தி. கண்ணாடி கோப்பைகளை உறிஞ்சி முடித்து காலியாக்கிய போது கதவு திறந்து கைலாஷ் உள்ளே வந்தான். மிருதுளா தேவியை பார்த்து பெரிதாய் புன்னகைத்து கையை கூப்பினான். வணக்கம். வணக்கம் பார்த்தசாரதி அவனிடம் சொன்னார். பொண்ணோட ஃபோட்டோவே பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். மாப்பிள்ளையும் கேளுங்கன்னாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம். ஃபோட்டோவில் பார்த்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. மிருதுளா தேவி தலையசைத்தபடியே சொன்னாள். ஆர்த்தியை நேரில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் உங்களுக்கு பிடிக்கும். மிஸ்டர் பார்த்தசாரதி, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம் திருப்திகரமாக இருக்கா? வாய் நாட்? அப்படின்னா ஒரு நல்ல நாள் பார்த்து முறைப்படி எங்கள் வீட்டுக்கு பொன் பார்க்க வாங்க. அந்த நாளையும் இப்போவே முடிவு பண்ணிடலாமே. இப்போவே வா. யாராவது ஜோதிடரை பார்த்து நாள் குறிக்க வேண்டாமா? பார்த்தசாரதி சிரித்தார். There is no wrong time to do right things. நல்ல காரியங்களை செய்யறதுக்கு கெட்ட நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை. என்னோட இயர் பிளானரை பார்த்து நான் டேட் அண்ட் டைம் சொல்லலாம்னு இருக்கேன். மிருதுளா தேவி பதிலுக்கு புன்னகைத்தாள். நீங்களும் என்னோட கட்சி தான். எனக்கும் ஜாதகம் ஜோதிடம் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதனால் தான் பெண்ணோட ஜாதகத்தை கூட கொடுத்து அனுப்பலை. உங்க இயர் பிளானரை பார்த்துட்டு டேட் சொல்லுங்க. பார்த்தசாரதி லேப்டாப்பை உசுப்பி விட்டு அதன் எல்சிடி டிஸ்பிளே யூனிட்டில் மவுஸை நகர்த்தி பார்த்து கொண்டிருக்க கைலாஷ் மிருதுளா தேவியிடம் புன்னகையோடு சொன்னான். சம்பந்திகள் 2 பேரும் ஒரே அலைவரிசையில் இருக்கீங்க. அதே மாதிரி ஆர்த்தியும் நானும் ஒரே அலைவரிசையில் இருந்தோம்னா நல்லது. நிச்சயமாய் இருப்பீங்கள். அப்படி இல்லாம போனாலும் உங்கள் அலைவரிசைக்கு டியூன் பண்ணக்கூடிய பக்குவம் என்னோட மக ஆர்த்திக்கு இருக்கு. நம்பிக்கை இலையோட அழுத்தமான குரலில் சொன்னால் மிருதுளா தேவி. அத்தியாயம் 5. மினு ஸ்பூனில் அள்ளி ஐஸ்கிரீமை நாக்கில் தடவிக்கொண்டே எதிரிருக்கையில் இருந்த ஆர்த்தியை பார்த்தாள். ரெஸ்டாரண்டில் ஏராளமான நாட்காலிகள் காலியாக கிடந்தன. ஆர்த்தி, யார் அந்த ஹேண்ட்ஸம்? கம்ப்யூட்டர் கிளாஸை பற்றி பேசிக்கொண்டிருந்த மினு திடீரென்று இப்படி கேட்டதும் திகைப்போடு நிமிர்ந்தாள் ஆர்த்தி. என்னடி கேட்குற? நேத்திக்கு கார்கிட்ட நின்று 1/2 மணி நேரத்துக்கு மேலா உன்கிட்ட பேசிட்டு இருந்த ஹேண்ட்ஸம் யாருன்னு கேட்டேன். நீதான் வீட்டுக்கு போயிட்டியே. உனக்கு யார் இதை சொன்னது? கிசு கிசு சூடான செய்திகள். இதுக்கெல்லாம் இன்ஸ்டிடியூட்ல நிறைய ஆளுங்க இருக்கு. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணோட பேசுறதே யாராவது கண்டுக்கிறாங்களா? ஒரு பையன் கூட பேசுறதே ஏன் ஒரு நியூஸா எடுத்துக்கிறாங்க? நாம நிறைய முன்னேறிட்டதன் வாயளவில் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உலகத்துக்கு இன்னும் வக்ர புத்தி மாறல. அப்படியே தான் இருக்கு. அதனால தான் இந்த நியூஸ் என் காது வரைக்கும் வந்திருக்கு. யார் அவன்? சொல்லு. பேர் பாபு. உன் கூட படிச்சவரா இல்லை ஏற்கனவே பழக்கமானவரா? பழக்கமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நேத்திக்குத்தான் முதலாய் பார்த்தேன். முதலாய் பார்த்ததுமே காருக்குள்ளே உட்கார்ந்து அவ்வளவு நேரம் பேசுற அளவுக்கு நெருங்கி வந்துட்டாரா? ஸ்லிப்பராலேயே நீ அடி வாங்குவ. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அவருக்கு நான் அட்வைஸ் பண்ண 1/2 மணி நேரம் தேவைப்பட்டது. அவருக்கு நீ அட்வைஸ் பண்ணினியா? ஆமா, ஒரு ரோஜா பூவை எடுத்துக்கிட்டு வந்து என் காதில் ஏத்துக்குங்க ஆர்த்தின்னு சினிமா டயலாக் பேசினார். லைஃப்ங்கிறது வேற என்ன அவருக்கு புரிய வச்சேன். கிசு கிசு கரெக்ட் தான். ஏய், காதல் விவகாரம்னு தகவல் வந்தது. துரும்பு கிடைச்சா எறும்பை யானையாக்குற ரகம் நீ. சும்மா உடான்ஸ் விட்டு என்னை வெறுப்பேத்தாதே. ஆள் பார்க்க டீசெண்டா இருந்ததால நியாயமா அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். அவரும் டீசெண்டா மன்னிப்பு கேட்டுட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டார்.
ஆள் அழகா இருந்தாராமே, டீசென்ட் ஆனவர்னு நீயே ஒத்துக்கிட்ட. ஏண்டி இப்படி அநியாயத்துக்கு ஔவையார் பாணியில் பேசி அனுப்பிட்ட? பசை இல்லாத ஆளுங்கிறதாலேயா? சீ, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. அதுவும் இல்லாம அவர் ஒன்றும் அன்றாடம் காட்சி இல்லை. குரோர்பதி என்னோட அம்மா போட்டிருக்கிற அத்தனை கண்டிஷன்களுக்கும் பொருந்தி வர்றார். அப்புறம் என்ன? இருந்தாலும் லவ் விவகாரம் எனக்கு பிடிக்காது. என் மேலே இஷ்டம் இருந்தால் நேரடியா அம்மா கிட்ட பொண்ணு கேட்க வாங்கன்னு சொல்லிட்டேன். அதுவும் சரிதான். அவர் என்ன சொன்னார்? நீ என்னை காதலிக்கிறேன்னு சொன்னால் தான் முறைப்படி பொண்ணு கேட்டு வருவேன்னு சொன்னார். அதென்னது புது சிக்கல்? ஏமாற்றத்தை தாங்கிக்கிற தைரியம் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இல்லையாம். பொண்ணு கேட்டு வந்தால் அது பாசிட்டிவ் முடிவாகணுமாம். நெகட்டிவ் ரிசல்ட்டா இருக்கிற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுறார். காதல் விஷயத்தில் உன்னை விட மோசமான ஆளா இருப்பார் போல இருக்கு ஆர்த்தி. எனக்கென்னவோ நீங்க 2 பேரும் சரியான ஜோடிகள்னு படுது. ஏய், உசுப்பி விட்டு வேடிக்கை பார்க்குறியா? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை. தகுதி இல்லாத ஆளுங்களுக்காக காதலிச்சால்தான் பெத்தவங்களை பார்த்து பயப்படணும். அவர் எல்லா விதத்திலும் உன்னோட குடும்பத்துக்கும் அந்தஸ்துக்கும் பொருத்தமானவராக இருக்கிறப்ப அவரை காதலிக்கிறதில் தப்பில்லை. தைரியமா உங்க அம்மா கிட்ட சொல்லலாம். மினு, இங்க தைரியம் பயம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அம்மா கிட்ட நான் வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் தான் முக்கியம். அவங்களா தேடி பார்த்து பேசி முடிவு பண்ணி ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வர்றதில் உள்ள சந்தோஷம், நானா ஒருத்தரை தேர்வு செஞ்சு இவரைத்தான் கட்டிப்பேன்னு சொல்றதில் அவங்களுக்கு நிச்சயமா இருக்காது. எனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக அம்மா எவ்வளவு மெனக்கெடுறாங்க. அந்த உற்சாகம் ஆர்வம் எல்லாம் நொடியில் கருகி போயிடும். அதுக்கு நான் நிச்சயம் இடம் கொடுக்க மாட்டேன். பேரர் அருகில் வந்து பில்லை வைத்தார். ஒரு 100 ரூபாய் தாளை பர்சிலிருந்து உருவி தட்டில் வைத்த போது ஆர்த்தியின் புருவங்கள் நெளிந்தன. ஏய் மினு, என்னடி? அவர்தான் பாபு. திரும்பி பார்த்தபோது அவன் கதவருகே இருந்த மேஜையில் இடம் பிடித்திருந்தான். மினு சிரித்தாள். உங்கள் காதல் தெய்வீக காதல்னு நினைக்கிறேன். அதனால் தான் ஆண்டவனே உங்களை அடிக்கடி சந்திக்க வைக்கின்றான். இங்கே பார்மினு, காதல் அது இதுன்னு சொல்லி ஸ்க்ரூ கொடுக்காதே. பேரர் கொண்டு வந்து வைத்த மீதி பணத்தை டிப்ஸ் போக எடுத்துக்கொண்டு இருவரும் நகர்ந்தார்கள். அவனை கடக்கின்ற போது புன்னகைத்தாள் ஆர்த்தி. ஹலோ. அவன் ஆச்சரியத்தை கண்களில் ரொப்பிக்கொண்டு அவளை பார்த்தான். ஆர்த்தி, நீங்களா? நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம். உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? நோ தேங்க்ஸ், நான் இப்போதான் சாப்பிட்டோம். மினு அவனுக்கு எதிரே உட்கார்ந்தாள். ஹலோ, ஐ எம் மினு. ஹலோ. இவ பண்ணுறது அநியாயம். நீங்கள் பண்ணுறது அதை விட அநியாயம் மிஸ்டர் பாபு. ஏன்? ஆர்த்தி தன்னோட வாயால் காதலிக்கிறேன்னு சொன்னால்தான் பொண்ணு கேட்க போவேன்னு நீங்கள் சொல்கிறது சரியில்லை. அவங்க அம்மா போடுற எல்லா கண்டிஷன்களுக்கும் நீங்கள் மேட்ச் ஆகுறீங்கன்னு சொன்னால் அப்புறம் என்ன? நீங்கள் நேராக போய் ஆர்த்தியோட அம்மா டாக்டர் மிருதுளா தேவியை பாருங்களேன். இல்லை மினு, என் பக்க நியாயத்தை நான் கிளியராய் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொண்ணு கேட்குறப்ப நானும் தான் இவரை விரும்புகிறேன்னு ஆர்த்தி அவளோட அம்மா கிட்ட சொல்லணும். அப்படித்தானே? ஆமாம், அப்படித்தான்னா ஆர்த்தியோட அம்மாவை எப்போ போய் பார்க்குறீங்கன்னு டேட் சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களோட ஒரே கண்டிஷனுக்கு அவ சம்மதம்னு சொல்ல நான் கேரண்டி தர்றேன். நிஜமாவா சொல்கிறீங்க? அவன் ஆச்சரியப்பட்டு கேட்க, ஏய் மினு என்று ஆர்த்தி அவளை இழுக்க அவள் ஆணியடித்த மாதிரி சொன்னாள். ஆர்த்தியை அதுக்கு தயார்படுத்துறது என்னோட பொறுப்பு. நியாயமில்லாத காரணங்களுக்காக 2 பேரும் சேராம போறதை என்னால் ஏத்துக்க முடியாது. என்னைக்கு ஆர்த்தி வீட்டுக்கு பேரண்ட்ஸோட போக போறீங்க? ஆர்த்தி உங்க ஃப்ரெண்ட் சொல்றதை நம்பலாமா? அவ உளறிட்டு இருக்கா. மிஸ்டர் பாபு, இப்போ அவளை எதுவும் கேட்காதீங்க. கேட்டா அப்படித்தான் சொல்லுவா. நீங்க டேட் சொல்லுங்க. அதுக்குள்ள அவளை நான் வழிக்கு கொண்டு வர்றேன். கமிங் சண்டே. அத்தியாயம் 6. ஹாலில் மிருதுளா தேவியின் குரல் கேட்டது. ஆர்த்தி, ஆர்த்தி, இதோ வந்துட்டேம்மா. படிகளில் இறங்கி கீழே சென்ற ஆர்த்தியின் நெஞ்சுக்குள் காலையிலிருந்தே படபடப்பு தொற்றி இருந்தது. வேலையாட்களின் உதவியுடன் சோஃபாக்களை ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டிருந்த மிருதுளா தேவியிடம் வந்தாள் ஆர்த்தி. என்னம்மா, உன் ஃப்ரெண்ட் மினு வந்திருக்கா. முன்பக்கம் இருந்த டிராயிங் ஹாலை காட்டினாள் மிருதுளா தேவி. ஆர்த்தி வேகமாய் அங்கே செல்ல வளவளப்பான ஆங்கில புத்தகத்தை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் மினு. வா மினு. அவள் புன்னகையுடன் எழுந்தாள். இன்னும் அவங்க வரலையே. யாரு? பாபுவும் அவங்க பேரண்ட்ஸும்? இல்லை, நான் தான் லேட் பண்ணிட்டேனோன்னு பதறிட்டே ஆட்டோவில் வந்தேன் சொன்ன மினு ஆர்த்தியின் முகத்தில் தெரிந்த பதட்டத்தை கவனித்து விட்டு கேட்டாள். ஆர்த்தி, ஏன் டென்ஷனாக இருக்க? உள்ளே வா சொல்கிறேன்.
ஹாலை கடந்து செல்லும் போது மிருதுளா தேவி மினுவை கேட்டாள். எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. உன்னை இன்வைட் பண்ண சொல்லி நானே ஆர்த்தி கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். பரவாயில்லை, நீயே வந்துட்ட. அம்மா அவங்க கூட பேசிட்டு பிஸியா இருப்பாங்க. எனக்கு பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லை. நீ வாயேன்னு ஆர்த்தி என்னை இன்வைட் பண்ணினா. குட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க. ஆர்த்தி, நீ ட்ரெஸ் பண்ணி ரெடியா இரு. மினு, அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. ஓகே ஆண்டி. இருவரும் மாடிப்படிகளில் தடதடக்க ஆரம்பித்தார்கள். மேலே செல்ல செல்ல மினு கேட்டாள். என்ன ஆர்த்தி, பாபுவும் அவங்க பேரண்ட்ஸும் வரப்போற விஷயத்தை உங்க அம்மா கிட்ட நீ சொல்லிட்டியா? ம். அப்புறம் அவங்க ரொம்ப பரபரப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர ரெடியாயிட்டு இருக்காங்களே. நான் இப்ப டென்ஷன் ஆனதே அதனால்தான் மீனு. புரியும்படியா சொல்லுடி. அம்மா ஏற்பாடு பண்ணின கைலாஷ்னு ஒருத்தர் என்னை பெண் பார்க்க வர போகின்றார். மை குட்னஸ், 2 பேரும் ஒரே சமயத்தில் வந்து சேர்ந்தால் சிக்கலாயிருமே. பாபுவை என்னை காதலிக்கிறாள்னு சொல்ல போக கைலாஷ் வீட்டை சேர்ந்தவங்க தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டதா நினைச்சு கோபப்பட மாட்டாங்கன்னா அந்த கோபம் அம்மாவுக்கு தொத்திக்குமே. இப்ப என்ன பண்ண போற? அதான் புரியாம ஒரே டென்ஷனா இருக்கேன். கைலாஷ் அல்லது பாபு, 2 பேரில் உனக்கு யார் வேணும்? முதல்ல அதை முடிவு பண்ணு. அம்மா பார்த்து கையை காமிக்கிற மாப்பிள்ளை யாராக இருந்தாலும் ஓகேன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேனே. அப்படின்னா எதுக்கு டென்ஷன் ஆகுற? பாபுவை உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு. ஏய் மினு, குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா? சும்மா இருந்த பாபுவை நீதான் உசுப்பி விட்ட. நீங்க ஆர்த்தியோட வீட்டுக்கு வாங்க, அவ சம்மதம் சொல்றதுக்கு நான் கேரண்டின்னு அவர் மனசில் நம்பிக்கை ஏற்படுத்தியது நீதானே? ஆமாம், வாஸ்தவன்தான். ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு மாப்பிள்ளை குறுக்கே வருவாருன்னு நான் நினைக்கவே இல்லையே. அது சரியில்லை. ஒருத்தர் மனசில் நம்பிக்கையை விதைத்து விட்டு நம்பிக்கையை மோசம் செய்கிறது ரொம்ப தப்பு. தத்துவம் பேசுறதுக்கு நேரமில்லை ஆர்த்தி. 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்தால் அது கொஞ்சம் தர்ம சங்கடமான விஷயம்தான். அப்படி வராம இருக்க ஆண்டவனை வேண்டிக்கோ. அதே மீறி 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்தாங்கன்னா நீ அதை சமாளித்துத்தான் ஆகணும். அலட்சியமாய் மீனு சொன்னாலும் ஆர்த்திக்கு கவலையாய் இருந்தது. புது உடைக்கு மாறினாள். சிம்பிளாய் மேக்கப் செய்து கொண்டு வைரம் பதித்த நெக்லஸை மினுவின் உதவியுடன் கழுத்தில் மாட்டினாள். இடையில் மிருதுளா தேவி 2 தடவை எட்டி பார்த்து விட்டு போனாள். சீக்கிரம் ரெடியாகணும் ஆர்த்தி, அவங்க வந்துட போறாங்க. சரியாய் 5 மணி. வாசலில் கார் ஹாரன் கேட்டது. ஆர்த்தி மினுவிடம் சொன்னாள். யாருன்னு ஜன்னல் வழியாய் பாரு. திரைச்சீலையை விலக்கி பார்த்த மினு பரபரப்பாய் சொன்னாள். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. கைலாஷா பாபுவா? அதை பார்த்து சொல்லு. இப்பத்தான் மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் இறங்கி இருக்காங்க. மாப்பிள்ளையை பார்த்தால் தானே நான் சொல்ல முடியும். ரன்னிங் காமெண்ட்ரி மாதிரி கீழே பார்த்தபடியே சொல்லி கொண்டிருந்தாள் மினு. ஆர்த்தி அவளையே படபடப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். மாப்பிள்ளை வந்துட்டாரா? இறங்கிட்டு இருக்கார். காருக்குள்ளே இருந்து ஸ்குவாஷ் மாடல் ஷூ வெளியே வந்திருக்கு. மினு, டென்ஷன் பண்ணாதே. மாப்பிள்ளையோட உருவம் முழுசா தெரிஞ்ச பிறகு அவர் கைலாஷா பாபுவான்னு மட்டும் பார்த்து சொல்லு போதும். அப்படின்னா இன்னும் சில வினாடிகள் நீ காத்திருக்கணும். சொல்லிவிட்டு ஜன்னல் வழியே பார்வையை உன்னிப்பாக்கிய மினு சட்டென்று சொன்னாள். ஆர்த்தி, புயல் ஆரம்பம்னு நினைக்கின்றேன். என்னடி சொல்ற? வந்திருக்கிறது பாபு. பெருமூச்சுடன் நெற்றியை பிடித்து கொண்டாள் ஆர்த்தி. அவங்க வர்றதுக்குள்ள இவங்க பேசிட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்லை. கவலையோடு அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே மிருதுளா தேவி கூப்பிட்டாள். ஆர்த்தி, கீழே வா. மினுவும் அவளும் வளைந்து செல்லும் மாடிப்படிகளில் இறங்கி செல்ல ஆரம்பித்தார்கள். படபடப்பான இருதயத்தோடு கீழே சென்றவள் ஒரே ஒரு வினாடி பாபுவை பார்த்தபோது அவன் மெலிதாய் புன்னகைத்தான். ஆர்த்தி பதில் புன்னகை பூக்கின்ற நிலைமையில் இல்லை. அவன் பார்வையை தவிர்த்து மிருதுளா தேவியிடம் திரும்பினாள். இவர்களில் எதிர்பாராத வருகையால் குழப்பத்துடன் தன்னிடம் கேள்விகள் எழுப்பி போகிறாள் என்று நினைத்த ஆர்த்திக்கு ஏமாற்றமும் இன்ப அதிர்ச்சியும் காத்திருந்தது. மிருதுளா தேவி ஆர்த்தியை பார்த்து புன்னகையோடு சொன்னாள். கைலாஷோட அம்மாவையும் அப்பாவையும் நமஸ்கரிச்சுக்கோ ஆர்த்தி. ஆர்த்தியோடு சேர்ந்து மினுவும் திகைத்து போய் மிருதுளா தேவியை பார்க்க அவள் மறுபடியும் சொன்னாள். ஆர்த்தி, உன்கிட்டே தான் சொல்றேன். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? பார்த்த சாரதி புன்னகையுடன் சொன்னார். நோ ஃபார்மாலிட்டிஸ். நீ வந்து சோஃபாவில் உட்காருமா. பார்த்த சாரதியின் மனைவி அவளை அருகில் கூப்பிட்டு உட்கார வைத்து கொண்டாள். சற்று நேரம் சம்பிரதாயமான பேச்சுக்கள். அதைத் தொடர்ந்து டைனிங் அறையில் சிறிய விருந்து.
பெண்ணிடம் தனியாக பேச வேண்டும் என கைலாஷ் கேட்டான். மொட்டை மாடியில் இருவரும் சந்தித்து பேசினார்கள். கைலாஷ் தான் பாபு, பாபு தான் கைலாஷ். இந்த ஆச்சரியத்திலிருந்து ஆர்த்தி இன்னமும் மீளாமல் இருந்தாள். என்னால் நம்பவே முடியவில்லை. சன்னமான குரலில் அவள் சொல்ல கைலாஷ் சிரித்தான். ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு தான் நான் உண்மையை சொல்லாமல் விட்டுட்டேன். பிளசன்ட் சர்ப்ரைஸா? என்னை தவியாய் தவிக்க விட்டுட்டீங்க. ஏன்? கைலாஷும் பாபுவும் ஒரே சமயத்தில் வீட்டுக்கு வர்றாங்கன்னா அது எப்படி இருக்கும்? உனக்குத்தான் பாபு டிசப்பாயிண்ட் ஆகிறதை பற்றி கவலை இல்லையே? அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் வேணுமுன்னே ஒருத்தர் மனசு நோக இடம் தரக்கூடாது. அதனால தான் படபடப்பா இருந்தேன். ஆமா, நீங்க ஏன் பாபுன்னு பொய் சொல்லி என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்தீங்க? கைலாஷ் சிரித்தான். ஜஸ்ட் ஃபார் ஃபன். புரியல. காதலிக்கிறதில் உள்ள த்ரில்லை உணர்ந்து பார்க்க ஆசைப்பட்டேன். புரோக்கர் மூலமா நம்ம 2 பேர் வீட்டிலும் தகவல் பரிமாற்றம் நடக்க ஆரம்பிச்சதும் இது கல்யாணத்தில் முடிஞ்சிடும்னு நம்பிக்கை வந்தது. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கிட்டேயே இந்த த்ரில்லை அனுபவிக்கலாமேன்னு உன்னை அணுகினேன். இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், யூனோ. என்மேல் உங்களுக்கு கோபம் இல்லையே? மாறாக உன்மேல் எனக்கு மதிப்பு கூடிடுச்சு. உணர்ச்சி வசப்பட்டு கத்தி கூச்சல் போடல. அதுக்காக ரோஜா பூவை நீட்டினவனை வசைபாடி அவமானப்படுத்தவும் இல்லை. அனுபவசாலியை போல உட்கார வச்சு பொறுப்பா பேசி அனுப்பினது ரொம்பவும் பிடிச்சது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த த்ரில் நாடகம் கண்டினியூட்டி ஆகணும்னு ஆசையா இருந்தது. ஆனால் சீக்கிரமே பொண்ணு பார்த்து முடிவு பண்ணி கல்யாண தேதியும் குறிக்கணும்னு நம்ம ரொம்ப 2 பேர் வீட்டிலும் சொல்லிட்டாங்க. சொல்லிக்கொண்டே தன்னுடைய கோட் பாக்கெட்டில் இருந்த பிளாஸ்டிக் பேப்பரில் சுட்டி அந்த சின்ன ரோஜா பூவை எடுத்தான் கைலாஷ். ஆர்த்தியிடம் நீட்டினான். நான் தர்ற இந்த ரோஜா பூவை இப்ப நீ ஏத்துப்பியா ஆர்த்தி? சந்தோஷத்தில் பூத்த முகத்தோடு அவள் அதை வாங்கி கொண்டாள். மனசு நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பித்திருந்தது. அந்த நிம்மதியின் ஆயுள் குறைவு என்பது அப்போது அவளுக்கு தெரியாது. அத்தியாயம் 7. ஜோக் ஃபால்ஸ் ஒரு மினியேச்சர் நயக்ராவை போல கொட்டிக்கொண்டிருந்தது. கைலாஷ் ஆட்டோமேட்டிக் கேமராவை அந்த சிமெண்ட் திட்டின் மேல் வைத்துவிட்டு கழுத்தில் புத்தம்புது தாளிச்சரடு மின்ன நின்று கொண்டிருக்கும் ஆர்த்தியிடம் ஓடி வந்தான். அவளை அணைத்தாற்போல் நின்று கொண்டான். அவர்களுக்கு பின்னால் வெள்ளை புகையாய் நீரருவி 1000 வாட்ஸ் இரைச்சலுடன் விழுந்து கொண்டிருக்க சொற்ப பொறுமை வினாடிகளுக்கு பின் கேமராவில் இருந்து கிளிக் என்ற சப்தம். ஒரு மின்னல் ஃபிளாஷ். கேமராவை உரையில் போட்டுக்கொண்டே அவளிடம் சிரித்தான் கைலாஷ். நம்ம ஹனிமூனில் இதுவரைக்கும் 10 ஃபில்ம் ரோல் விழுங்கிடுச்சு ஆர்த்தி. நீங்க தான் நின்னா நடந்தா உட்கார்ந்தா ஒரு ஷாட் எடுத்துக்கிறீங்களே. இந்த மொமெண்ட் ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காது. அதி சந்தோஷமான நொடிகள் இல்லையா? அட்லீஸ்ட் கேமராவிலாவது பிடிச்சு வைக்கலாமே. சரி, இப்ப என்னோட பிரச்சனைக்கு வாங்க. என்ன பிரச்சனை? உள்ளங்கைகளை பரபரவென்று தேய்த்து கொண்டு உடல் நடுங்க சொன்னான் அவன். நான் நினைச்சதை விட இங்கே குளிர் நடுங்க வைக்குது. அதுதான் ப்ராப்ளமா? சரி வா, காட்டேஜ் ரூமுக்கே திரும்பி போயிடலாம். உனக்கு குளிரே அடிக்காம பார்த்துக்கிறேன். முகத்தில் ஒரு வெட்க கோட்டிங்கோடு அவனை முறைத்தாள். 4 சுவத்துக்குள்ளேயே ஹனிமூன் முடிச்சுக்கிறதுன்னா அதுக்கு நாம் இவ்வளவு தூரம் வர வேண்டியதில்லையே. புது இடங்களை சுற்றி பார்க்கிற எக்ஸைட்மெண்ட்டும் வேணும். ஸோ நான் போட்டிருக்கிற ஸ்வெட்டர் இந்த ஏரியா குளிர் தூக்கி சாப்பிட்டுடுது. ஒரு நல்ல ஸ்வெட்டரா வாங்கணும். 3 கிலோமீட்டர்ஸ் கீழே இறங்கி போனால் ஒரு சிட்டி இருக்கு. அங்கே நிறைய கடைகள் இருக்குன்னு காட்டேஜ் ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்க. அங்கே ஷாப்பிங் போய் ஸ்வெட்டர் வாங்கிட்டு வரலாமா? கண்டிப்பா வாங்கணும். பற்களை தந்தி எடுத்து கொண்டே சொன்னாள் ஆர்த்தி. சற்று தூரம் நடந்து அந்த பிரம்மாண்டமான காட்டேஜின் கேம்பஸுக்குள் நுழைந்தார்கள். ஒவ்வொரு காட்டேஜ் ஹவுஸும் தனித்தனியே மரம் செடிகள் அடர்த்திக்கு மத்தியில் இயற்கையான சூழலில் பதுங்கி இருந்தன. குரோட்டன்ஸ் செடிகளுக்கு மத்தியில் செல்லும் பேமெண்டில் நடந்து சென்று ஆர்த்தியும் அவனும் அவர்கள் காட்டேஜினை அடைந்தார்கள். சின்ன குளியல் ரீஃப்ரெஷ் ஆகிக்கொண்டு உடை மாற்றிக்கொண்டு கிளம்பினார்கள். கைலாஷ் காட்டேஜ் ரிசப்ஷனில் போய் வாடகை கார் புக் பண்ணி கொண்டு வந்தான். காட்டேஜ் சிப்பந்தி அந்த மாருதி 800ஐ அவர்களை உரசுகிற மாதிரி நிப்பாட்டினான். ப்ளீஸ் டேக் திஸ் கார் சார்.
சிப்பந்தி இறங்கிக் கொள்ள டிரைவிங் இருக்கையை கைலாஷ் ஆக்கிரமித்தான். பக்கவாட்டில் அமர்ந்தாள் ஆர்த்தி. முந்திரி தோட்டத்துக்கு மத்தியில் கருப்பு ரிபனை விரித்து வைத்தாற் போல நீண்டு வளைந்து சென்ற தார் சாலையில் கார் விரைய ஆரம்பித்தது. ஸ்டீரியோ பிளேயர் பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே என்று அந்த சூழ்நிலைக்கான பொருத்தமான ரீரிகார்டிங் போல ஒலித்து கொண்டிருந்தது. ஏறத்தாழ 10 நிமிஷங்கள். அந்த சின்ன நகரத்துக்குள் பிரவேசித்த கார் ஜனசந்தடியான தெருக்களில் ஊர்ந்து ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸின் முன்னால் தன் இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. வளவளப்பான டைல்ஸ்களின் மேல் கால் பதித்து காம்ப்ளெக்ஸுக்குள் சென்றார்கள். ஃபேன்சி ஸ்டால்கள், ஷூ மார்ட், ஆடியோ கேசட் கடைகள், ஒரு ரெஸ்டாரண்ட், அன்றைய தலைப்புச் செய்திகளோடு பீடா ஸ்டால், கம்பட்டி ஷாப், துணிக்கடைகள், இப்படி கதம்பமாய் பூத்திருந்தது அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். சற்றே பெரிய ரெடிமேட் கடைகள் மேல் மாடிகளில் தெரிந்தன. லிஃப்ட் இருக்கு. ஆர்த்தி கையை காட்டின திசையில் காத்திருந்த லிஃப்டில் மேல் நோக்கி பயணித்தார்கள். சாரி, ஏதாவது எடுத்துக்கிறியா ஆர்த்தி? வேண்டாம். என்னது, மிகப்பெரிய அதிசயமா இருக்கே. சாரி வேண்டாம்னு சொல்ற முதல் பொம்பளையா உன்னைத்தான் பார்க்கின்றேன். ரொம்ப அதிசயப்படாதீங்க. ஏன், கடைக்குள்ளே நுழையிறப்பவே சாரிஸே ஒரு நோட்டம் பார்த்துட்டேன். இந்த கடையில் டிசைன்ஸ் அவ்வளவு நல்லா இல்லை. நம்ம ஊரில் ஒரு அருமையான சாரி சென்டர் இருக்கு. அங்கே ஒரு நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போய் வட்டியும் முதலுமாய் வாங்கிக்க போறேன். அதுதானே பார்த்தேன். அப்போ இந்த கடையில் அந்த ஸ்வெட்டர் மட்டும் போதும். பில்லை போட்டுக்கொண்டு வெளியே வந்தார்கள். லிஃப்ட் வேறு ஏதோ ஃப்ளோரில் நகர்ந்து கொண்டிருக்க வராந்தாவில் நடந்து படிகளை நோக்கி சென்றார்கள். கீழ்நோக்கி செல்லும் படிகளின் அருகில் சென்றபோது கைலாஷ் தூரத்தில் வராந்தா முனையில் தெரிந்த டாய்லெட் அம்புக்குறியை பார்த்துவிட்டு நின்றான். ஆர்த்தி, ஒரு நிமிஷம் இரு, இப்ப வர்றேன். அவள் ஸ்வெட்டரை கற்பம் தாங்கியிருந்த கேரி பேக்குடன் வராந்தா கிரில் அருகில் நின்று கொண்டாள். கிரில் வழியே தெரியும் சாலையில் வாகனங்களையும் மனிதர்களையும் வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தவள் யாரோ தோளை தொட்ட மாதிரி உணர்வு தோன்ற திரும்பினாள். கைலாஷ் தான் தன் தோளை தொட்டிருப்பான் என்று நினைத்து திரும்பிய ஆர்த்தியை ஒரு திடுக்கிடல் அள்ளியது. யாரோ ஒரு இளைஞன் மோவாய் நிறைய தாடியோடும் வேட்கை மின்னும் கண்களோடும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். கேள்விக்குறி பார்வையோடு ஆர்த்தி நகர அவன் தீவிரமாய் அவளை பார்த்து கொண்டே ஆர்த்தியின் கைகள் இரண்டையும் பற்றினான். ஹேமா, என்னை உனக்கு தெரியலையா? ஆர்த்தி விருட்டென்று உடல் நடுங்க அவன் கையை உதறினான். யாரு நீ? அவன் குரல் நெஞ்சில் ஆழத்திலிருந்து இறைச்சலாய் வெளிப்பட்டது. ஹேமா, நான் ஹேமா இல்லை. பொய் சொல்லாதே ஹேமா. நீங்க யாரையோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. நான் ஹேமா இல்லை. என் பேர் ஆர்த்தி. அப்படின்னு பேரை மாற்றி வச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் கையால் தாலியே வாங்கிக்கிட்டு இருக்கியே ஹேமா. எப்படி உன்னால் என்னை மறக்க முடிஞ்சது? ஆர்த்திக்கு குப்பென்று வியர்த்தது. தடதடக்கும் இருதயத்துடன் அவனிடமிருந்து மேலும் சில அடி விலகி நின்றாள். பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க கோப கவசத்தை எடுத்து முகத்தில் மாட்டிக்கொண்டாள். டாய்லெட் போயிருக்கிற என் கணவர் வந்தார்னா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார். கலாட்டா பண்ணாம மரியாதையா போயிடு. டாய்லெட் கதவை நோக்கி அவள் கையை காண்பிக்க அது அப்போதுதான் லேசாய் திறந்தது. அதிலிருந்து கைலாஷ் வெளிப்பட ஆரம்பிக்க அந்த தாடிக்காரன் சட்டென்று படிகளில் வேகமாய் கீழிறங்கி மறைந்து போனான். கைலாஷ் அவளிடம் நெருங்கி வந்ததும் கேட்டான், அந்த ஆள் யாரு ஆர்த்தி? ஆர்த்தி நெற்றி வியர்வையை கர்ச்சிப்பால் ஒட்டி கொண்டே அவனை பார்த்தான். யாரை கேட்குறீங்க? நான் டாய்லெட்டை விட்டு வெளியே வர்றப்போ ஒரு ஆள் உன்கிட்ட பேசிட்டு இருந்தானே, அவனா? அது ஒரு கடை பேரை சொல்லி என்கிட்ட வழி கேட்டான். நானே ஊருக்கு புதுசுன்னு சொன்னேன், போயிட்டான். இடியட். தனியா நிக்கிற பொம்பளைங்க கிட்ட தான் வழி கேட்கணுமா? ஒரு செகண்ட் நான் அவன் மூஞ்சியே பார்த்தேன். தாடியே சொரிஞ்சுக்கிட்டு ரோக் மாதிரி தெரிஞ்சான். ஹனிமூன் வந்த நாம் எவனோ ஒரு ரோக்கை பற்றி ஏன் எதுக்கு பேசணும்? வாங்க போகலாம். டாபிக்கை மாற்றி விட்டு காரை நோக்கி கைலாஷுடன் செல்ல ஆரம்பித்தாள் ஆர்த்தி. காருக்குள் உட்கார்ந்தார்கள். ஒரு முறை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை திருப்பி பார்த்தபோது அந்த தாடிக்காரன் இவர்கள் காரையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. அந்த பார்வையை சந்தித்த போது ஆர்த்திக்கு அடிவயிற்றில் ஒரு கொக்கியை போட்டு இழுப்பதைப் போல இருந்தது. அத்தியாயம் 8. காட்டேஜ் ரூம்.
கைலாஷ் பாத்ரூமுக்குள்ளிருந்து டவலால் ஈரத்தலையை துவட்டி கொண்டே வெளிப்பட்டான். கட்டிலில் ஒரு கழித்து கன்னத்தில் கை வைத்தபடி படுத்திருந்த ஆர்த்தியின் பார்வை கோணத்தில் அவன் விழுந்தாலும் அவளுடைய மனதில் பதிவாகவில்லை என்பதை அந்த வெறுமையான பார்வை உணர்த்திற்று. அவளுக்கு மிக சமீபத்தில் வந்து நின்று கண்களுக்கு எதிரே கையை ஆட்டினான். 4-5 தடவை கையை அசைத்த பின்பு சட்டென்று நிமிர்ந்தாள். ஏய் ஆர்த்தி, என்னங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லையே, என்னமோ பலமான யோசனையில் இறங்கிட்ட மாதிரி தெரிஞ்சது. ஒன்றுமில்லைங்க. அப்படின்னா கண்ணை திறந்துட்டே தூங்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் டயர்டா இருந்தது. கைலாஷ் அவளுக்கு அருகில் உட்கார்ந்து அவள் நெற்றியிலும் கழுத்திலும் கையை வைத்து பார்த்தான். உடம்பு சரியில்லையா ஆர்த்தி? இல்லையே. அப்படி ஏதாச்சும் ஃபீல் பண்ணினா பளிச்சுன்னு சொல்லு, யாராவது டாக்டரை போய் பார்க்கலாம். உடம்புக்கு எதுவும் இல்லைங்க. மனசுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா? நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நீ உற்சாகமா இல்லையே. ஸ்வெட்டர் வாங்க போறப்ப இருந்த உற்சாகம் திரும்பி வர்றப்ப இல்லை. வந்ததிலிருந்தே அப்செட் ஆன மாதிரி உட்கார்ந்திருக்க. ஆர்த்தி வலுக்கட்டாயமாய் உதடுகளில் புன்னகையை ஒட்ட வைத்து கொள்ள முயன்றாள். இதெல்லாம் உங்களோட கற்பனை. லேசா டயர்டா ஃபீல் பண்றேன். மற்றபடி நான் நல்லாத்தான் இருக்கேன். தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். என்மேல் உனக்கு ஏதாவது கோபமா? அவசரமாய் பதறி அடித்து மறுத்தாள் ஆர்த்தி. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. உன்னோட மனசை புண்படுத்துற மாதிரி என்னை அறியாம நான் ஏதாவது பேசி இருக்கலாம். பி ஃப்ராங்க் வித் மீ. அப்படி ஏதாவது இருந்தால் மனசில் வச்சுக்காதே. ஐயோ, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? வேடிக்கைன்னு நினைச்சு நான் சொன்ன ஏதாவது வார்த்தை உன்னோட மனசை காயப்படுத்தி இருக்கலாம். ஓப்பனா சொன்னீன்னா நான் என்னை திருத்திக்குவேன். இப்பதானே நெருங்கி இருக்கோம். ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கவே சில மாசங்கள் ஆகும். அது வரைக்கும் எதையும் மனசுக்குள்ளே போட்டு குமஞ்சிருக்க கூடாது ஆர்த்தி. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் வேற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் விஷயம் வெளியே வந்திருக்கு. சொல்லு, என்ன விஷயத்தை பத்தி அவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க? இந்த ஊர்ல இன்னும் எவ்வளவு நாள் தங்கி இருக்க போறோம்? நாம் ஹனிமூன் ட்ரிப்போட கடைசி பிளேஸ் இதுதான். நாம் போட்ட ஷெட்யூலில் மிச்சம் இருக்கிறது 4 நாளையும் இங்கேதான் கழிக்க போறோம். இன்னும் 4 நாள் இங்கே இருக்கணுமா? ஏன்? இந்த பிளேஸ் அருமையா இருக்கு. உங்க தோளை கட்டிக்கிட்டு இந்த பிளேஸை பார்த்துக்கிட்டே இருந்த ஜென்மம் பூராவையும் கழிச்சிடலாம்னு அன்னைக்கு சொன்னேன். அன்னைக்கு அப்படி சொன்னேன். இன்னைக்கு ஜகா வாங்கிக்கிறேன். ஏன்? எனக்கு போர் அடிச்சிருச்சுங்க. இன்னைக்கே நாம ஊருக்கு கிளம்பலாம். இந்த ஏரியா குளிரை தாங்கிக்கிறதுக்காக ஸ்வெட்டரை வாங்கிட்டு வந்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள ஏன் இந்த மனமாற்றம்? என்னமோ தெரியல. ஊருக்கு போகலாம் போல இருக்கு. ஹனிமூன் ஷெட்யூல் முடிஞ்ச கையோட நான் ஹையர் ஸ்டடீஸுக்காக லண்டன் கிளம்பி போகணும். தவிர்க்க முடியாத 6 மாச படிப்பு. ஊருக்கு போயிட்டா நம்ம பிரைவசி போயிடும். பரவாயில்லை, எனக்கு ஊருக்கு போகணும் போலிருக்கு. ஹனிமூன் ட்ரிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா பெரியவங்க சந்தோஷப்படுவாங்க. முன்னாலேயே வீடு திரும்பினா பயந்துருவாங்க. ஏன்? இப்பவே இதுங்களுக்கு ஒத்து போகலையோன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்து நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடியுமா? நாம் எவ்வளவு அந்யோன்யமா இருக்கோங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப மற்றவங்களை பத்தி நாம் ஏன் கவலைப்படணும்? ஆர்த்தி, நீ என்னதான் சொல்ல வர்ற? எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. அம்மாவை பார்க்கணும் போல் இருக்கு. இன்னும் 4 நாள் தானே. 5ஆம் நாள் காலையில நீ அம்மாவை பார்க்கலாம். அவ்வளவு பொறுமை எனக்கு இல்லை. சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கும் ஆர்த்தியை சில வினாடிகள் அமைதியாய் பார்த்த கைலாஷ் சொற்ப நேர மௌனத்திற்கு பின்பு சொன்னான். பசி வைத்த கிள்ளிட்டு இருக்கு ஆர்த்தி. நாம ரெஸ்டாரண்ட் போவோம், சாப்பிடுவோம். சாப்பிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் யோசி. அப்பவும் பேக்கப் பண்ண உன்னோட சாய்ஸ்ன்னா நாம இன்னைக்கே இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம். ஆர்த்தியின் முகத்தில் சட்டென்று மலர்ச்சி வந்தது. சிறிது நேரத்தில் அவனுடன் காட்டேஜ் வளாகத்திற்கு உள்ளேயே இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் கிளம்பினாள். கூட்டமில்லாத அந்த ரெஸ்டாரண்டின் மூளை மேஜையை ஆக்கிரமித்தார்கள். வந்து நின்ற பேரரிடம் 2 பிளேட் சப்பாத்தி ஆர்டர் செய்தான் கைலாஷ். ஃபேன் காற்றில் கலைந்த கேசத்தை ஒதுக்கி விட்டு கொண்டே நிமிர்ந்த ஆர்த்தி திடுக்கிட்டாள். ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே சற்று தொலைவில் நின்று கொண்டு இவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அந்த தாடிக்காரன். அத்தியாயம் 9. ஏர்போர்ட் லாஞ்சில் பரபரப்பை தத்தெடுத்திருந்தது. ஏராளமான லக்கேஜுகளோடு ட்ராலியை நகர்த்தி கொண்டு இந்திய முகங்களும் அந்நிய முகங்களும் நிறைய தெரிந்தன.
பிரயாணிகள் தவிர வழியனுப்ப வந்தவர்களும் வரவேற்க வந்தவர்களும் ஜனநெருக்கத்தை அதிகரிக்கப்படுத்தி இருந்தார்கள். வௌவால்களாய் சீலிங்கில் தொட்டியிருந்த ஸ்பீக்கர்கள் அவ்வப்போது உயிர் பெற்று குலாப் ஜாமுன் குரலில் அறிவிப்பை கொட்டிக்கொண்டிருந்தன. இமிகிரேஷன் அலுவலகத்திற்கு அருகே இருந்த பாலிமர் நாற்காலிகளில் பார்த்தசாரதி, அவர் மனைவி மிருதுளாதேவி, ஆர்த்தி ஆகியோர் இருந்தார்கள். ஜீன்ஸும் டி-ஷர்ட்டும் அணிந்திருந்த கைலாஷ் உயரமான லோட்டோ ஷூவின் உதவியால் இன்னும் உயரமாய் திரிந்தான். இன்னும் சற்று நேரத்தில் ஃப்ளைட் ஏற வேண்டிய பரபரப்பு, புது மனைவி ஆர்த்தியை ஒரு சில மாதங்களுக்கு பிரிய வேண்டிய நிர்பந்தத்தினால் எழுந்த ஏக்கம் எல்லாம் அவன் முகத்தில் கவலையாய் படர்ந்திருந்தது. கைலாஷின் அம்மா கேட்டாள், இந்த பயணத்தை ஒத்தி போட முடியாதா கைலாஷ்? அவளை பார்த்து புன்னகைத்தான். இந்த கேள்வியை நீ 1000வது தடவையாய் கேட்கிற அம்மா. என்னமோ என் மனசுக்கு ஆறல. எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த குறுகிய கால மேற்படிப்பு அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்புமா. என்னோட திறமையை பார்த்து அந்த கோர்ஸில் நான் சேர அனுமதி கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் பிஸ்னஸ் ட்ரெண்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். பிஸ்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மேற்படிப்பு உதவும். இப்போ உன்னோட பிஸ்னஸுக்கு என்ன குறைச்சல்? ஒரு குறைவும் இல்லைத்தான். ஆனால் அப்படி ஒரு இருமாப்போடு இருந்தோம்னா சீக்கிரத்தில் காணாமல் போய்விடுவோம். ஏன்னா இது போட்டிகள் நிறைஞ்ச உலகம். நம்மை நாம மெருகேற்ற தவறினால் ரொம்ப காலத்துக்கு நிற்க முடியாது. மிருதுளாதேவி புன்னகைத்தாள். மாப்பிள்ளை சொல்றது சரிதான். கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. ஹனிமூன் முடிஞ்ச கையோடு ஆர்த்தியை பிரிஞ்சு போறேனுங்கிற ஆதங்கத்தில் தான் கேட்டேன். 6 மாசம் தானே? பார்த்தசாரதி மிருதுளாதேவி ஆமோதித்தார். 6 மாசம்ங்கிறது 6 நிமிஷம் போல ஓடி போயிடும். அது ஏர்போர்ட்டில் நின்னுக்கிட்டு நடத்த வேண்டிய டிஸ்கஷன் இல்லை. இப்போதைக்கு நாம கைலாஷை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்க வேண்டியதுதான் முறை. ஆர்த்தி, நீ என்ன சொல்லுற? புருஷனை எந்நேரம் முந்தானைக்குள்ளேயே முடிஞ்சு வச்சுக்கிட்டா அவர் எப்படி முன்னேறுவார்? இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்களுக்காக போறதில் தப்பில்லை மாமா. நான் தான் அன்னிக்கே சொல்லிட்டேனே. குட், நீதான் எனக்கேத்த மருமகள். பார்த்தசாரதி அவளை பாராட்டிய போது ஸ்பீக்கர் அறிவிப்பு லண்டன் செல்லும் பயணிகளை சோதனைக்கு உட்படுமாறு கேட்டுக்கொண்டது. கைலாஷ் எல்லோரையும் பொதுவாய் பார்த்து கையை அசைத்தான். நான் கிளம்பட்டுமா? ஆல் தி பெஸ்ட். ஆர்த்தியின் கன்னத்தில் மட்டும் ஸ்பெஷலாய் ஒரு தட்டு தட்டி விட்டு விடை பெற்றான். ட்ராலியில் ஏற்றப்பட்ட லக்கேஜ்களை தள்ளியபடியே விமான தளத்திற்குள் நுழைந்தான். 4 பேரும் அவன் தலை மறையும் வரை கையசைத்து விட்டு லவுஞ்சை விட்டு வெளியே வந்தார்கள். காரை நோக்கி நடக்கையில் மிருதுளாதேவி மெதுவாக ஆரம்பித்தாள். மிஸ்டர் பார்த்தசாரதி. அவர் திரும்பி பார்த்து புன்னகைத்தார். இன்னும் என்ன மிஸ்டர் பார்த்தசாரதி? சம்மதின்னு கூப்பிடுங்க டாக்டர் அம்மா. மிருதுளாதேவி சிரித்தாள். நீங்கள் மட்டும் என்னை டாக்டர் அம்மானு கூப்பிடலாமா? சம்மந்தி அம்மானு கூப்பிடுறது தானே முறை. சரியான கவுண்டர் அடிச்சிங்க. நீங்க டாக்டருக்கு மட்டும்தான் படிச்சிங்களா, இல்லை வக்கீலுக்கும் சேர்ந்து படிச்சிங்களா? செத்து போன என்னோட கணவர் ஹைகோர்ட் லாயரா இருந்தவர் தானே. அவரோட ஒன்னா இருந்ததால எனக்கு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் புத்தியும் வந்திருக்கு. பார்த்தசாரதி சிரித்து கொண்டே தலையசைத்தார். என்னவோ சொல்ல வந்தீங்களே, அதை சொல்லுங்க. நான் வேடிக்கையா ஏதோ சொல்ல போக பேச்சு மாறிடுச்சு. மாப்பிள்ளை வர்றதுக்கு எப்படியும் 6 மாசம் ஆகும் இல்லையா? கண்டிப்பாய். அது வரைக்கும் ஆர்த்தி அங்கு இருக்கணுமா? பார்த்தசாரதியின் மனைவி அவளிடம் திரும்பினாள். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். என்ன சொல்லியிருந்தீங்க? ஆர்த்தியும் கைலாஷும் கல்யாணமான கையோடு ஹனிமூன் கிளம்பி போயிட்டாங்க. இன்னும் எங்க வீடு அவளுக்கு பழக்கமாகல. கைலாஷ் இருந்தால் கூட தன்னோட தேவைகளை சங்கோஜப்படாம கேட்பா. இப்ப அவனும் இல்லாத பட்சத்தில் இவளால அப்படி ஃப்ரீயா இருக்க முடியாதுன்னு எனக்கே தெரியும். அதனால கைலாஷ் வர்ற வரைக்கும் ஆர்த்தி உங்க வீட்டில் இருக்க விரும்பினால் எங்களுக்கு அதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. மிருதுளாதேவி கண் கலங்கினாள். நான் கேட்க நினைச்சதை நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களை மாதிரி பெருந்தன்மையான சம்பந்தி கிடைச்சது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆர்த்தியை கூட்டிட்டு போறேன்னு சொன்னால் எங்க நீங்க தப்பா நினைச்சிருவீங்களோன்னு ஒரு நிமிஷம் பயப்பட்டேன். பார்த்தசாரதி தன் பங்குக்கு புன்னகைத்தார். இதில் தப்பா நினைக்க என்ன இருக்கு? கைலாஷ் வர்ற வரைக்கும் ஆர்த்தி உங்க வீட்டிலேயே இருக்கட்டும். எங்க மருமகளை பார்க்கணும்னு தோணிச்சுன்னா நாங்க உங்க வீட்டுக்கு வர்றோம். போதுமா?
தேங்க்யூ மிஸ்டர் பார்த்தசாரதி. சம்மந்தின்னு சொல்லுங்க. ஓ சாரி. தேங்க்யூ சம்மந்தி. எங்கள் வீட்டிலும் அவ சும்மா இருக்க போறதில்லை. பாதியில் நின்று போயிருக்கும் கம்ப்யூட்டர் கிளாஸை கண்டினியூ பண்ண போறா. பேஷா கண்டினியூ பண்ணட்டுமே. 4 பேரும் பரஸ்பரம் விடை பெற்று கொண்டார்கள். பார்த்தசாரதியும் அவருடைய மனைவியும் அவர்களின் காரை நோக்கி போக ஆர்த்தியும் மிருதுலாதேவியும் தங்களின் காருக்குள் நிரம்பினார்கள். பார்க்கிங் பேயிலிருந்து காரை உருவிக்கொண்டு மெயின் சாலையை தொட்டார்கள். சீரான வேகத்துடன் கார் விரைய ஆரம்பிக்க மிருதுலாதேவி கூப்பிட்டாள். ஆர்த்தி, என்னம்மா? உன்கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. ஆர்த்தி ஸ்டியரிங்கை கையாளுகின்ற மிருதுலாதேவியை திரும்பி பார்த்தாள். என்கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சிங்களா? எதுக்கு? நீ சந்தோஷமா இருக்கியா? அதுல என்ன சந்தேகம்? ஹனிமூன் ட்ரிப் 2 நாள் முன்னாடியே முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டீங்களே, அதுவா? நான் தான் முன்னாடியே ஊருக்கு போகணும்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்? எனக்கு உங்களை பார்க்கணும் போல தோணிச்சு, அதனால தான். சரியான ஃபூலா இருக்கியே. இதுக்காக யாராவது ஹனிமூன் ட்ரிப்பை முடிச்சுக்குவாங்களா? நான் ஃபூலா இருந்தா பரவாயில்லை. சில விஷயங்களை மனசில் நினைச்சேன்னா உடனே சாதிச்சாகணும் போல இருக்கும். உங்களை பார்க்கணும்னு தோணிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் ஓடல. நல்லா இருக்கே. திடீர்னு கைலாஷை பார்க்கணும் போல தோணிச்சுன்னா உடனே லண்டன் கிளம்பி போயிடுவியா? ஆர்த்தி சிரித்தாள். உடனடியா சாத்தியமில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்பட மாட்டேன்மா. நல்ல பொண்ணுடி நீ. பேசிக்கொண்டே வந்ததில் வீடு வந்திருந்தது. ஹாரன் சத்தம் கேட்டதுமே கேட் வாட்ச்மேன் கதவை திறந்து விட்டான். கார் தேர் போல் ஓடி போர்ட்டிகோவுக்குள் கச்சிதமாய் பொருந்தி கொண்டு நின்றது. ஆர்த்தி காரை விட்டிறங்கி வீட்டுக்குள் சென்றாள். டெலிஃபோனை சுழற்றினாள். ஹலோ, இஸ் இட் மினு? எஸ். எதிர்முனையில் மினுவின் குரல் கேட்க சிரித்தாள் ஆர்த்தி. நான் தாண்டி ஆர்த்தி பேசுறேன். சொல்லிடி புது பொண்ணு. புகுந்த வீட்டுக்கு போன பிறகு கூட என்னையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியே. இப்ப நான் பிறந்த வீட்டிலிருந்து தான் பேசுறேன். இங்க எப்போ வந்த? ஜஸ்ட் நவ். இன்னும் 6 மாசத்துக்கு இங்கே தான் டேரா போட போறேன். கழுத்தை பிடிச்சு தள்ளினாலும் போகாத கேஸா இருக்கியே. அவர் மேற்படிப்புக்காக லண்டன் போயிட்டார். அவர் திரும்பி வர்ற வரைக்கும் நீ அம்மா வீட்டில் இருன்னு சொல்லிட்டாங்க. கம்ப்யூட்டர் கிளாஸை கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். இன்ஸ்டியூட்ல நீ இன்ஃபார்ம் பண்ணிடு. என்னன்னு நாளையிலிருந்து நான் கிளாஸுக்கு வருவேன்னு சொல்லிடு. ஓகே? ஓகே. அப்போ நாம் நாளைக்கு நேரில் பார்க்கலாம். பாய் பாய். ரிசீவரை சாத்தி விட்டு மாடிக்கு ஓடினாள். வார்ட்ரோபில் இருந்து ஒரு நைட்டியை உருவிக்கொண்டவள் சில நிமிஷங்கள் செலவழித்து உடை மாற்றி கொண்டு வாஷ் பேசினில் முகத்தை அலம்பினாள். டர்க்கி டவலால் ஈரத்தை ஒட்டி கொண்டே காற்றுக்காக ஜன்னல் திரைச்சீலையை விலக்கியவள் அதிர்ந்தாள். சாலையோரமாக இவள் வீட்டையே வெறித்தபடி கர்நாடகாவில் பார்த்த அதே தாடிக்காரன் நின்றிருந்தான். விலக்கிய திரைச்சீலையை நோக்கி அவனுடைய குத்தூசி பார்வை ஆழமாய் பதிந்து கொண்டிருந்ததை உணர்ந்து சட்டென்று திரைச்சீலையை மூடினாள் ஆர்த்தி. உடலெங்கும் வியர்வை சுரப்பிகள் ஓவர் டைம் பார்க்க ஆரம்பித்தன. அத்தியாயம் 10. ஆர்த்தி கம்ப்யூட்டரை விட்டு 5 நிமிஷங்கள் முன்னதாகவே எழுந்து விட்டாள். மினுவின் ஒர்க் பெஞ்ச் அருகே வந்தவள் அவளுடைய தோளை தொட்டாள். மினு, நான் கிளம்புறேன். திரும்பி பார்த்த மினு அவசரமாய் சொன்னாள். ஒரு 5 நிமிஷம் இரு ஆர்த்தி, நானும் வர்றேன். 5 நிமிஷம் காத்திருந்து நான் என்ன சாதிக்க போகிறேன்? வெளியே வந்து பாய் சொல்லிக்க போறோம். அதை இங்கேயே சொல்லிட்டு கிளம்புறேன். என்னடி, முன்னையெல்லாம் லேப் அட்டெண்டர் வந்து எந்திரின்னு சொல்ல வரைக்கும் கம்ப்யூட்டரை விட்டு நகர மாட்டேன். இன்னைக்கு உன்னால கம்ப்யூட்டர் லேபுக்குள்ள 5 நிமிஷம் காத்திருக்க முடியலையா? கல்யாணம் ஆயிட்டாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் கவனம் சிதறி போயிடும்னு சொல்றது சரியாத்தான் இருக்கு. ஆர்த்தி மறுத்தலாய் தலையசைத்தாள். இல்லேடி, எனக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அதனால்தான் சீக்கிரம் எழுந்துட்டேன். என்னோட கைனட்டிக் ஹோண்டா ரிப்பேர் ஒர்க் ஷாப்பில் விட்டிருக்கேன். இன்னைக்கு நீதான் என்னை வீட்டில் டிராப் பண்ணணும். அதனால்தான் உன்னை இருக்க சொன்னேன். நீ முடிச்சிட்டு வா. நான் கீழே காரில் இருக்கேன். 5 நிமிஷம், நான் வந்துடுறேன். ஆர்த்தி தோளில் தொங்க விட்டிருந்த பேக்கின் ஜிப்பை விரித்து கார் சாவியை பொறுக்கி கொண்டே அந்த கம்ப்யூட்டர் லேபை விட்டு வெளியே வந்தாள். படிகளில் மெதுவாய் கீழே இறங்கியவள் காரை தொட்ட போதுதான் அவனை கவனித்தாள். அதே தாடிக்காரன் காருக்கு அருகில் நகத்தை கடித்தபடி நின்றிருந்தான். இவனை பார்த்ததும் கடித்த நகத்தை துப்பி விட்டு ஹேமா ஆர்வமாய் அழைத்தபடி வேகமாய் அவளை நெருங்கினான். ஆர்த்திக்கு உதறல் எடுக்க ஆரம்பித்தது. சட்டென்று விலகி நின்றாள். ஏய், நீ எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? ஹேமா,
இது அநியாயம். ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டுறது ரொம்ப ரொம்ப அநியாயம். இங்க பாரு, நீ யாரையோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க. ஹேமா, உனக்கு என் மேல கோபம் இருக்கலாம், ஆனா அந்த கோபத்தில் நீ இப்படி காட்டக்கூடாது. ப்ளீஸ் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. இப்ப நீ ஒருத்தன் கையால தாலி வாங்கியிருக்கியே, அவனை முழுசா உன்னால நேசிக்க முடியுதா? நெவர். மனசில் ஒருத்தனை சுமந்து விட்டு உடம்பை ஒருத்தனுக்கு கொடுக்கிறது பக்கா வேசித்தனம் இல்லையா? மைண்ட் யுவர் டங். நான் கத்தி கூச்சல் போட்டுட்டுவேன். எல்லாருமா சேர்ந்து உன்னை புரட்டி எடுத்துடுவாங்க. அதுதான் உன் ஆசைன்னா கத்தி கூச்சல் போடு. மனசில் விழுந்த அடியை விட உடலில் விழப்போற அடி பெருசா வலிக்க போறதில்லை. இவன் எதற்கும் தயார் என்பதை போல் நின்றிருந்தான். உனக்கு என்ன வேணும்? புதுசா கல்யாணமானவங்க கிட்ட இப்படி ஏதாவது உளறி கொட்டி பணம் வழிக்கலாம்னு நூதனமா திட்டம் போட்டிருக்கியா? ஹேமா, இதை விட மோசமா என்னை நீ கேவலப்படுத்த முடியாது. கேவலம் பணத்துக்காகவா நான் உன் பின்னாடி அலைகின்றேன்? மறுபடியும் மறுபடியும் என்னை நீ ஹேமான்னு கூப்பிடாதே. அப்படித்தான் கூப்பிடுவேன் ஹேமா. ஏன்னா நீ என்னோட ஹேமா, எனக்கான ஹேமா. சந்தர்ப்பம் நம்மை தற்காலிகமாக பிரிச்சாலும் மறுபடியும் நாம நிரந்தரமா ஒன்று சேருவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில் தான் உன்னை நிழல் போல் பின்தொடர ஆரம்பிச்சிருக்கேன். தூரத்தில் மினு தெரிந்ததை பார்த்ததும் அவனிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள். என் ஃப்ரெண்ட் வர்றா, தயவு செஞ்சு நீ இங்கே இருந்து போயிடு. இப்ப போறேன், ஆனால் மறுபடியும் வந்துகிட்டே இருப்பேன். நீ ஹேமா தாண்டு மனசார ஒத்துக்கிட்டேன் கூட வர்றேன்னு சொல்ற வரைக்கும் உன் பின்னாடியே வருவேன் சொல்லிவிட்டு சட்டென்று விலகி போனான். ஆரத்தி சல்வார் கமிஸ் துப்பட்டாவினால் முகத்தில் பூத்திருந்த வியர்வை துளிகளை அழுத்தமாய் துடைத்தாள். மினு நெருங்கி வரும் போதே கேள்வியை வீசினாள். என்னடி ஆர்த்தி, பிச்சைக்காரன் மாதிரி ஒரு ஆள் கூட நின்று இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்க? நான் மாடியிலிருந்து உன்னையும் அவனையும் பார்த்துக்கிட்டே வர்றேன். ஏதாவது பொய்யே சொல்லி சமாளிக்கலாமா என்று ஒரு வினாடி யோசித்த ஆர்த்தி மறு வினாடியே அந்த எண்ணத்தை மாற்றி கொண்டாள். மனசுக்குள்ளேயே போட்டு மருகி கொண்டிருப்பதை விட யாரிடமாவது சொன்னால் தகுந்த ஆலோசனை கிடைக்கும். மினு, காரில் உட்காரு, நான் விபரமாய் சொல்கின்றேன். அவள் குழப்பம் வேர்கொண்ட முகத்தோடு முன்னிருக்கையில் ஆர்த்திக்கு பக்கத்தில் அமர்ந்து கொள்ள காரை நகர்த்தி கொண்டே சொல்ல ஆரம்பித்தாள் ஆர்த்தி. அந்த ஆள் யாருன்னே தெரியல மினு, ஆனா என்னோட சந்தோஷத்தில் மண்ணை போட வந்திருக்கான். அவள் சீரியஸான முகத்தோடு ஏறிட்டாள். ஆர்த்தி, நீ என்னடி சொல்ற? அம்மாவை பார்க்கணும் போலிருக்குன்னு கணவர்கிட்ட பொய் சொல்லிட்டு நான் ஹனிமூனை பாதியில் நிறுத்திட்டு ஊருக்கு திரும்பினதே இவனாலதான். இங்கேயும் வந்துட்டான். கொஞ்சம் புரியும்படி சொல்லுடி. கர்நாடகாவில் ஸ்வெட்டர் வாங்க போன போது அவன் குறுக்கிட்டதில் ஆரம்பித்து நிதானமாய் மினுவுக்கு விளக்கமாய் சொன்னாள் ஆர்த்தி. முழுவதையும் கேட்டு முடித்து விட்டு கேள்வி எழுப்பினவனாகனாள் மினு. இந்த ஆளை நீ பார்த்ததே இல்லையா? எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு, ஆனால் பழக்கமான ஆள் மாதிரி தெரியல. எவனோ காதல் தோல்வி அடைஞ்சவன் போலிருக்கு. புத்தி பேதலிச்சு ஹேமா ஹேமான்னு என்கிட்ட பேச வந்திருப்பான்னு நினைச்சேன். இந்த ஊரை விட்டு போயிட்டு அவன் தொல்லை இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனால் அவன் இங்கேயே வந்துட்டான். முதலா அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணினப்பவே நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இருக்கலாமே. ஆர்த்தி கண்களில் பயத்தோடு சொன்னாள். நம்ம கூட கம்ப்யூட்டர் கிளாஸில் படிச்சுட்டு இருந்த சாந்தியோட நிலைமை என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? எவனோ போட்ட மொட்டை கடிதத்தை அவளோட கணவர் நம்பிட்டார். இப்ப அவளோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. சந்தேகம்ங்கிறதை விதை விழுந்துட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டம். அதை நினைச்சு பயந்து கூட நான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லவே இல்லை. உன்னை பின்தொடர்ந்து அந்த ஆள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கான்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம் ஆர்த்தி. நல்ல வேளையா என்கிட்ட நீ சொன்ன. சில விஷயங்களை சால்வ் பண்றதுக்கு நம்ம அனுபவம் போதாது. ஆரம்பத்திலேயே பெரியவங்க துணையை நாடுறது பெட்டர். பிரச்சனையை முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடலாம். மினு, இந்த பிரச்சனையை யார்கிட்ட சொல்ற? அம்மா வீட்டில் 6 மாசம் தங்க கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ. அம்மா கிட்ட சொல்றதுலதான் நல்லது. ஆர்த்தி யோசனையோடு ஸ்டியரிங்கை கையாண்டு கொண்டிருக்க மினு தொடர்ந்து சொன்னாள். நான் உன் கூட வர்றேன். அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி நான் சொல்றேன். அம்மா இப்ப எங்கே இருப்பாங்க? ஹாஸ்பிட்டல்ல. அப்படின்னா காரை நேர ஹாஸ்பிட்டலுக்கே விடு. காரின் ஓட்டம் திசை மாறியது. சொற்ப நிமிஷ பயணத்தின் முடிவில் அந்த பிரைவேட் நர்சிங் ஹோமிற்குள் சென்று மரநிழலை ஆக்கிரமித்தது கார். அவுட் பேஷண்ட்டுகளை பார்ப்பதில் பிஸியா இருந்த மிருதுளா தேவியின் அறைக்கு முன்னால் ஏராளமான நோயாளிகள் கும்பல் டோக்கன்களோடு காத்திருந்தார்கள். ஆர்த்தி கேட்டாள்.
ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ நாம் இந்த பிரச்சனையை பற்றி பேச முடியுமென்னு தோணலை மெனு. இந்த பேஷண்ட் கூட்டமெல்லாம் வடிய இன்னும் எவ்வளவு நேரமாகும்னு நர்ஸ் கிட்ட கேளு. இன்டர்காமில் பேசி முடித்த நர்ஸிடம் நெருங்கிய போது நர்ஸ் பெண் புன்னகைத்தாள். அம்மா தான் பேசினாங்க. உங்கள் காரை ஜன்னல் வழியாக பார்த்துருக்காங்க. உள்ளே கூப்பிடுறாங்க. ஒரு வயதான அம்மாளுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தந்து அனுப்பிவிட்டு நிமிர்ந்த மிருதுளா தேவி இருவரையும் பார்த்தாள். அந்த அகால வேளையில் கிளினிக் வந்திருக்கீங்க. எதுவும் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறீங்க. என்ன விஷயம்? நீங்கள் பேஷண்ட்களை பார்த்து முடியுங்க ஆண்டி. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஃப்ரீயாக பேசணும். முக்கியமான விஷயமா? ஆமாம். என்ன விஷயம்? ஆர்த்திக்கு ஒரு சிக்கல் முளைச்சிருக்கு. அந்த சிக்கலை தன்னோட கல்யாண வாழ்க்கை பாதிக்குமோன்னு அவ பயந்து போயிருக்கா. மினு, நீ என்ன சொல்ற? ஆர்த்தி, உனக்கு என்ன ப்ராப்ளம்? கர்நாடகாவிலிருந்து ஒரு ஆள் ஆர்த்தியை ஃபாலோ பண்ணி தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான் ஆண்டி. விஷயம் பெருசாக ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன நினைப்பாங்களோன்னு பயப்படுறா. அந்த பயத்தை சாதகமாக்கிக்கிட்டு அவன் துணிச்சலா இவளை சந்திச்சு தகராறு பண்ணிட்டு இருக்கான். எங்க? கர்நாடகாவிலிருந்தே ஆர்த்தியை ஃபாலோ பண்ணியிருக்கானா? மிருதுளா தேவி லேசான அதிர்ச்சியோடு கேட்டாள். ஆமா ஆண்டி, நீங்க பேஷண்ட்ஸை பார்த்து முடிங்க. நாம் இதை பற்றி நிதானமாக பேசலாம். மிருதுளா தேவியின் மனசை ஒரு மெல்லிய அதிர்ச்சி ரம்பமாய் அறுக்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 11. கார் வெண்ணெய் துண்டம் போல் வழுக்கி சென்று அந்த டிஸ்பென்சரியின் வாசலில் நின்றது. டிரைவிங் இருக்கையிலிருந்து மிருதுளா தேவியும் பக்கவாட்டிலிருந்து ஆர்த்தியும் கீழே இறங்கினார்கள். ஆர்த்தி அந்த பிரம்மாண்டமான சைன் போர்டை நிதானமாய் படித்தாள். டாக்டர் எஸ். கண்ணா, எம்எஸ், சைக்கியாட்ரிஸ்ட். ஆர்த்தி கேட்டாள். என்னம்மா, தெரிஞ்சு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இந்த ப்ராப்ளத்தை பற்றி சொல்லி அவனை தட்டி வைக்கலாம்னு சொல்லி மினுவை அனுப்பிச்சிட்டு என்னை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது மனோதத்துவ டாக்டரோட டிஸ்பென்சரி போல் இருக்கே. இவர் என்னோட ஃப்ரெண்ட் ஆர்த்தி. என்னோட நர்சிங் ஹோம் வேலையாக இவரை பார்க்க வேண்டி இருந்தது. ஆன் த வேயில் இவரையும் பார்த்து விட்டு போயிடலாமேன்னு வந்தேன். இவரை பார்த்து பேசிட்டு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸரை பார்த்துக்கலாமா? ஆமாம். தனது பெரிய உடம்பை தூக்கி கொண்டு படிகளில் ஏறிய மிருதுளா தேவி ரிசப்ஷனில் இருந்த நாட்காலிகளை காட்டினாள். ஆர்த்தி, நீ இங்கே உட்கார்ந்திரு. நான் டாக்டரை பார்த்து பேசிட்டு வர்றேன். ஆர்த்தி அந்த சேரில் நிரம்பிக் கொண்டு டீப்போய் மேல் கிடந்த புத்தகங்களில் ஒன்றை கையில் எடுத்து பிரித்து படித்து கொண்டிருந்தாள். அசிஸ்டன்ட் பெண் மிருதுளா தேவியை பரிச்சயமான புன்னகையுடன் பார்த்து விஷ் பண்ணினாள். டாக்டர் ஃப்ரீயா இருக்காராமா? எஸ் மேடம், உள்ளே போங்க. தள்ளு கதவை தள்ளி செல்ல குள்ளமான உருவத்துடன் டாக்டர் கண்ணா தெரிந்தார். வாங்க மிருதுளா தேவி, என்ன இவ்வளவு தூரம்? கன்சல்ட் பண்ணணும். ஏதாவது கிளாரிஃபிகேஷனா? அல்லது உங்கள் கிளினிக்கில் அட்மிட் ஆகி இருக்கும் யாராவது பேஷண்ட்டை நான் பார்க்கணுமா? நோ டாக்டர், விஷயம் பியூர்லி பர்சனல். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, என் மகளுக்கு. உங்கள் மகளுக்கா? அந்த அறையில் குளிர் கண்ணாடி வெளியே தெரியும் ஆர்த்தியை காண்பித்தாள் மிருதுளா தேவி. அவளை உங்களுக்கு தெரியுமா டாக்டர்? உங்க பொண்ணு ஆர்த்தி. உங்களுக்கு அவளை எப்படி தெரியும்? கேட்ட மிருதுளா தேவி குழப்பமாக பார்த்தார் டாக்டர் கண்ணா. இது என்ன கேள்வி? நான் கேட்பதில் அர்த்தம் இருக்கு டாக்டர், ப்ளீஸ் சொல்லுங்க. பார்ட்டியில் நீங்கள் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. மேரேஜ் சமயத்தில் கூட அறிமுகப்படுத்தினீங்க. என்னென்ன அறிமுகப்படுத்தினேன்? பெங்களூரில் படிச்சிருந்த பொண்ணு படிப்பை முடிச்சுட்டு இங்கே வந்துட்டா. இனிமேல் சென்னையில் தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினீங்க. எதுக்காக இப்போ இதை பற்றி கேட்குறீங்க? அன்னைக்கு நான் சொன்னதை நம்பிட்டீங்களா? டாக்டர் கண்ணா மிருதுளா தேவியை இன்னமும் புதிராகவே பார்த்தார். நம்பத்தானே வேணும். நீங்கள் பல வருஷங்களா வெளிநாடுகளுக்கு பறந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ரீசெண்டாக தானே இங்கேயே ஒரு கிளினிக் கட்டி ஒரே இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. வெளிநாட்டுக்கும் உள்நாட்டுக்கும் பறந்துட்டு இருந்த நீங்கள் உங்களோட ஒரே மகள் ஆர்த்தியை சின்ன வயசிலிருந்தே பெங்களூரு ஹாஸ்டலில் தங்க வச்சிருந்தீங்க. இந்த விவரங்களை உங்கள் சர்க்கிளில் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்களும் ஒரே இடத்தில் செட்டில் ஆகிட்டீங்க. உங்கள் மகளுக்கும் படிப்பு முடிஞ்சுது. அதனால் மகளை உங்ககிட்டயே வரவழைச்சு அவளோட பர்த்டே பார்ட்டியில் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சிங்க. சின்ன வயசில் அவளை பார்த்திருக்கோம். இப்போ அவளோட வளர்ச்சியை பார்த்து நாங்களே ஆச்சரியப்பட்டோம். நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான் டாக்டர். ஆனால் அன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சேனே, அந்த பொண்ணு என்னோட மகள் ஆர்த்தி இல்லை. திகைப்போடு மிருதுளா தேவியை பார்த்தார் அவர். வாட் யூ மீன்? ஆர்த்தின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்தி வச்சது என்னோட சொந்த மகளே இல்லை. அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. இப்போ வெளியே உட்கார்ந்து இருக்கிறது
அவ என்னோட மக ஆர்த்தி இல்லை. அப்படின்னா யார் அவ? அதை தெரிஞ்சுக்கத்தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். மிருதுளா தேவி, நீங்க சொல்றதெல்லாம் குழப்பமா இருக்கு. இந்த பொண்ணு உங்க மக ஆர்த்தி இல்லைன்னா அப்ப ஆர்த்தி அங்கே? என்னோட மக ஆர்த்தி இறந்துட்டா. அதிர்ச்சியோடு அவளை பார்த்தார் கண்ணா. என்ன மிருதுளா தேவி, ஷாக் மேல ஷாக்கா கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் சொல்றதெல்லாம் அற்பட்டமான உண்மைகள் டாக்டர். விளக்கமா சொல்லுங்க ப்ளீஸ். சின்ன வயசுலிருந்தே ஹாஸ்டல்லையே பெரும்பாலான நேரத்தை கழிச்சுட்டு என்னோட மக ஆர்த்தி அடிமனசில் ஒருவித ஏக்கம் இருந்திருக்கு. பேரண்ட்ஸோட அண்மையில் தான் இல்லைங்கிற ஏக்கம். அதன் விளைவா அன்புக்காக ஏங்க ஆரம்பிச்சிருக்கா. அவளோட அந்த வீக்னஸை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் அவகிட்ட அன்பை துருப்பிச்சுக்கிட்டா பயன்படுத்தி நெருங்கி பழகி அவளை அனுபவிச்சுட்டு கடைசியில் கை கழுவிட்டான். அந்த அதிர்ச்சியை ஆர்த்தியால தாங்கிக்க முடியல. தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டா. என் படிப்பு முடிஞ்சு நானும் ஒரே இடத்தில் செட்டில் ஆகிட்டேன். இனிமேல் ஒரு நாளில் பெரும்பகுதியை செல்ல மகள் ஆர்த்தியோட செலவழிக்கலாம்னு ரொம்ப ஆசையும் எதிர்பார்ப்புமா போன எனக்கு கிடைச்சது ஆர்த்தியோட உயிரில்லாத உடல்தான். வார்த்தைகளை நிறுத்திவிட்டு புடவை முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள் மிருதுளா தேவி. அவள் ஆசுவாசப்பட சில வினாடிகள் காத்திருந்து விட்டு சமாதானப்படுத்தினார். கூல் டவுன் மிருதுளா தேவி, சொல்லுங்க, அப்புறம் என்ன ஆச்சு? இந்த பொண்ணு யாரு? இவ எப்படி ஆர்த்தியானா? என் பொண்ணு ஆர்த்தியோட ஈமக்கிரியைகளை அங்கேயே முடிச்சிட்டு மனசு பூராவும் கவலையை சுமந்துக்கிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனில் வந்தேன். அங்கேதான் இவளை பார்த்தேன். தனியே உட்கார்ந்திருந்தா. எங்கோ வரிச்சு பார்த்துட்டு ரொம்ப பெக்குலியரா தெரிஞ்சா. இவளை பார்க்குறப்போ எனக்கு ஏனோ இழந்த என் மக ஆர்த்தியோட ஞாபகம் வந்தது. யாரு என்னன்னு விசாரிச்சேன். இவகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. ஆழமா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு எனக்கு புரிஞ்சது. உங்களைப் போலவே பெங்களூரில் எனக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் நண்பர் இருக்கார். அவர்கிட்ட கூட்டிட்டு போனேன். அவர் அவளை பரிசோதித்து விட்டு ஏதோ பெரிய அதிர்ச்சிக்கு இலக்காகி எல்லா ஞாபகங்களையும் இழந்துட்டு நிற்கிறா. இப்ப நாம் என்ன சொல்லி தர்றோமோ அதுதான் அவ மனசில் பதியும்னு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொன்னார். அப்போதான் எனக்கு அந்த யோசனை தோணிச்சு. படிப்பு முடிஞ்சு மகனை கூட்டிட்டு வரப்போறேன்னு சொல்லிட்டு போன நான் ஏன் தனிமரமா திரும்பணும்? இந்த பொண்ணையே ஆர்த்தியாய் கூட்டிட்டு போகலாமே. ஆர்த்திக்கு என்னவெல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதையெல்லாம் இவளுக்கு செய்யலாமே. இப்படி நினைச்சேன். என்னோட எண்ணத்தை அவர்கிட்ட சொன்னேன். பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆயிட போகிறதுன்னு அவர் எச்சரிக்கை பண்ணினார். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவளை ஆழ்நிலை மயக்கத்துக்கு உட்படுத்தி, நீதான் ஆர்த்தி, இது உன்னுடைய அம்மா, நீ இன்ன இடத்தில் தான் தங்கி இன்ன படிப்பு படிச்சிருக்க, இப்படி சகல விஷயங்களையும் அவளுக்குள்ளே புதுசா ஊட்டி என்னோட மகளா மூளைச்சலவை பண்ணி அவளை என்னோட கூட்டி அனுப்பி வச்சார். அந்த சைக்கியாட்ரிஸ்ட் அந்த நிமிஷத்திலிருந்து இவள்தான் என் மகள் ஆர்த்தி, எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சு போச்சு, எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சேன். ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஒரு அருமையான மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சேன். எஸ், ஐ நோ. இப்போ உங்க ப்ராப்ளம் என்ன? யாரோ ஒருத்தன் ஹேமான்னுட்டு இவ பின்னாடியே துரத்திட்டு வர ஆரம்பிச்சிருக்கான் டாக்டர். மை குட்னஸ், அப்படின்னா இவளோட உண்மையான பேர் ஹேமாவா இருக்குமோ? அப்படித்தான் நினைக்கின்றேன். இந்த பொண்ணை ஆழ்நிலை மயக்கத்துக்கு உட்படுத்தினால் இவளை பத்தின சகல விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பெங்களூர் சைக்கியாட்ரிஸ்ட் அன்னைக்கே சொன்னார். ஆனால் நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் தெரிய வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இவள் என் மகள் ஆர்த்தி. அவளை பொறுத்த வரைக்கும் நான் அவளோட அம்மா, அவ்வளவுதான் சொல்லி அதுக்கு நான் ஒத்துக்கல. ஆனால் இப்போ ஆழ்நிலை மயக்கத்துக்கு உட்படுத்தி இவளோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு டாக்டர். இவ பின்னாடி சுத்துறவன் யாரு, அவன் என்ன நோக்கத்தோடு இவள் பின்னாடி அலையறான்கிற விவரம் தெரியும். லண்டன் போயிருக்கிற மாப்பிள்ளை கைலாஷ் திரும்பி வர்றதுக்குள்ள இந்த பிரச்சனையை ஒரு முடிவு கட்டலைன்னா ஆர்த்தியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும் டாக்டர். அந்த ஆசாமியை மடக்கி விபரம் கேட்கலாமே. அப்படித்தான் முதலில் நினைச்சேன். ஆனால் அவன் சொல்ற விஷயங்களை உண்மைன்னு எப்படி நம்ப முடியும்? அதனால தான் ஆர்த்தியை ஆழ்நிலை மயக்கப்படுத்தி அதன் மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியான வழின்னு முடிவு செஞ்சேன். இப்போ அவளை உங்க டிஸ்பென்சரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளுக்கே தெரியாம அவகிட்ட இருந்து நீங்க உண்மைகளை கறக்கணும். தலையசைத்த டாக்டர் கண்ணா பஸ்ஸரை அமுக்கினார். எட்டி பார்த்த பெண்ணிடம் சொன்னார், இவங்க டாக்டர் ஆர்த்தியை வெளியே உட்கார்ந்துருக்காங்க, நான் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுமா? எஸ் டாக்டர். தலையசைத்து விட்டு அந்த பெண் சென்ற சற்று நேரத்தில் கதவு திறந்தது. ஆர்த்தி, சாரி,
ஹேமா உள்ளே வந்தாள். சட சடவென அதிதீவிரமாய் மழை கொட்டுவதைப் போல பவர்லூம் மெஷின்கள் ஓடிக்கொண்டிருந்தன. மாதேஷ் டாடா இண்டிகாவை நிழலில் இளைப்பாற விட்டுவிட்டு உள்ளே சென்றான். ஒவ்வொரு ஃப்ரேம்களுக்கும் அருகிலும் பட்டாம்பூச்சிகளைப் போல வர்ண வர்ணமாய் தாவணி அணிந்த இளம் பெண்கள். முதல் ஃப்ரேமில் நின்றிருந்த அந்த பெண்ணை பார்த்து கேட்டான், குரு எங்கே? திரும்பி பார்த்தவளின் அபார அழகில் அடிபட்டு போனான். முதலாளியையா கேட்குறீங்க? அவள் குரல் சுமந்து வந்த இனிப்பில் கிறங்கி போனாள். ஆமாம், உள்ளே இருக்கார். கொஞ்சம் வந்து அவரோட ரூமை காட்டுறியா? நான் இப்பதான் முதலா இந்த ஃபேக்டரிக்குள்ளே வர்றேன். அவள் பெரிய கண்களால் மிரண்டது அழகாயிருந்தது. நூல் அருந்துச்சுன்னா கட்டணும், இல்லைன்னா சூப்பர்வைசர் என்னை திட்டுவார். மாதேஷ் கையை வட்டமிட்டு வேகமாய் சுழற்றி அந்த ஃப்ரேமை பார்த்து உதறினான். மந்திரகாளி, நான் மந்திரம் போட்டுட்டேன். எனக்கு முன்னோட முதலாளியின் ரூமை காட்டுற வரைக்கும் நூல் அருந்து போகாது. வாயை பொத்தி கொண்டு லேசாய் வெட்கத்துடன் அவள் சிரித்த காட்சியை மாதேஷின் மனது ஆட்டோமேட்டிக்காய் ஸ்டில் பிடித்து கொண்டது. தயங்கி அவள் அவனை கூட்டிக் கொண்டு அடுத்த ஃப்ளோருக்கு வந்தாள். மில் சப்தங்களை ஒரு வராந்தா கதவு சட்டென்று விழுங்கி கொண்டு விட ஏசி அமைதிக்குள் பதுங்கி இருந்தது குருவின் கண்ணாடி கேபின். மாதேஷை பார்த்துவிட்டு புன்னகைத்தான். அதாங்க முதலாளி ரூம். கையை காட்டிவிட்டு அவசரமாய் ஷாப் ஃப்ளோருக்கு ஓடிச் சென்றாள். கேபினுக்குள் மாதேஷ் நுழைந்ததும் குரு ஆச்சரியமாய் பார்த்து கேட்டான், என்னடா உலகமாக அதிசயமா இருக்கு? ஃபேக்டரிக்கு கூப்பிட்டா மார்பிள் தர இல்லாத இடங்களில் காலை வைக்க மாட்டேன்னு பந்தா பண்ணுவ. இன்னைக்கு எப்படி ஐயாவின் பொற்பாத கமலங்கள் இந்த ஃபேக்டரிக்குள் பட்டது? ஐயோ, அப்படி பந்தா பண்ணினது எவ்வளவு தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கிருந்து இந்த ஞானோதயம் வந்தது உனக்கு? இங்கே கொண்டு வந்து என்னை விட்டுட்டு போனாலே அவளை இங்கே பார்த்த வினாடியில் இருந்து. யாரு? அந்த லேபர் பண்ணா? லேபர் பண்ணுன்னு அலட்சியமா சொல்லின்னா உன் மூஞ்சி மேல குத்திடுவேன். அவ பேரை சொல்லு. அவ பேர் ஹேமா. 1 மில்லிமீட்டர் கனத்துக்கு பவுடர் பூசி, உதட்டு மேல சாயம் பூசி, மணிக்கணக்கா பியூட்டி பார்லர்ல தவம் கிடந்து, அப்படியும் சில பேரை பார்க்க சகிக்கல. ஒண்ணுமே பண்ணல. புருவ மத்தியில் சின்னதா ஒரு பொட்டு. அவளுக்கு என்னடா அப்படி ஒரு அழகு? நீ வந்த விஷயத்தை சொல்லு. அவளை பார்த்ததும் எதுக்கு வந்தேன்னே மறந்து போயிட்டேனேடா. இந்த கவிதையை ஏதாவது நியூஸ் பேப்பருக்கு அனுப்பினீன்னா 10 ரூபாய்க்கு சன்மானம் கிடைக்கும். என்னடா கவிதை அது இதுன்னு உளர்ற? அவளை பார்த்ததும் எதுக்காக வந்தேன்னு மறந்து போயிட்டேன்னு சொன்னியே, அதை மடக்கி எழுதினீன்னா கவிதைன்னு சொல்லுவாங்க. கவிதை வந்தாச்சு அப்படின்னா எனக்கு காதல் வந்தாச்சா? ஆண்டவா, வந்த வேலையே சொல்லுடா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. வீவிங் சம்பந்தமா ஏதோ கேட்கணும்னு வந்தேன். ஆனா இப்போ எனக்கு அந்த மூட் சுத்தமா இல்லையேடா. அப்படின்னா நைட் வழக்கம் போல ரெஸ்டாரண்ட்டில் சந்திக்கலாமா? கிளம்புடான்னு சொல்ற. நீ ஃப்ரீயா இருக்கிற நேரம் எதுன்னு சொல்லு. நான் இனிமே தினமும் இந்த ஃபேக்டரிக்கு ஒரு விசிட் அடிக்கணும். கேட்டுக்கொண்டே எழுந்தான் மாதேஷ். உனக்கு ஆசையா இருந்தா சொல்லு, நல்ல பார்ட்டியா ஏற்பாடு பண்றேன். லோக்கல் சினிமா மாதிரி லேபர் பொண்ணு மேல காதல் கீதல்னு சுத்தாதே. சரியில்லை குருவே, உங்ககிட்ட நான் அட்வைஸ் எதையும் கேட்கல. சினிமாங்கிறது இன்னைக்கு கற்பனை இல்லை, நடக்கிறதைத்தான் எடுக்கிறாங்க. புரிஞ்சுதா? அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொன்ன? உன்னோட காதல் ஆழமானதா இருந்தா இந்நேரம் அவ பேர் உன் மனசில் பதிஞ்சிருக்கணுமே. டெஸ்ட் பண்றியா? அவ பேர் ஹேமா. மாதேஷ் கண்ணடித்து சொல்லிவிட்டு கேபினை விட்டு வேகமாக வெளியேறினான். ஷாப் ஃப்ளோரில் வழிவந்து விரைந்து முதல் ஃப்ரேமை நெருங்கினான். ஹேமா? அவள் விருட்டென்று திரும்பி பார்த்தாள். ஹேமாவில் கிட்டே நெருங்கி வந்து மில்லின் இரைச்சலுக்கிடையே அவளுக்கு மட்டும் கேட்கின்றாள் போல் சொன்னாள், நீ ரொம்ப அழகா இருக்க ஹேமா. அவள் திடுக்கிட்டு போய் அவனை பார்க்க அவன் சிரித்தான். ஐ லவ் யூ ஹேமா. அவள் அதிர்ந்தாள். சந்தோஷம் கலந்த அதிர்ச்சி. காரை ஓரமாய் நிறுத்திவிட்டு அந்த நெடுஞ்சாலை கல்வெட்டின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள் மாதேஷும் ஹேமாவும். மாதேஷுக்கு அந்த இடம் நெடுஞ்சாலை ஓரம் என்பதாக தெரியவில்லை. சொர்க்கத்தில் உட்கார்ந்திருப்பதைப் போல் உற்சாகத்தில் மிதந்தான். ஹேமாவின் மனசில் பயம் கலந்த சந்தோஷம். அவன் கூப்பிட்டான். ஹேமா? நான் கூப்பிட்டதும் என் கூட வந்துட்ட. ஆனா இன்னும் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறியே. என்ன சொல்லணும்? ஐ லவ் யூன்னு. அது
என்ன வந்து போயின்னு மென்னு முழுங்குற? இல்லை, எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? நான் ஏமாத்திருவேன்னு பயமா? ஐயோ, அப்படி இல்லை. பின்ன என்ன, உனக்கு பிடிக்கலையா? ம், பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? நீங்க காரெல்லாம் வச்சிருக்கிறீங்க, பெரிய இடத்து பிள்ளை. நான் குடிசையில வாழுறவ. நானும் அம்மாவும் பாடுபட்டால்தான் அன்னைக்கு பொழுதுக்கு ஒரு வாய் கஞ்சி கிடைக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் நான்... மாதேஷ் பெரிய குரலில் ஹோவென்று சிரித்தான். அவன் புருவங்கள் சுருங்க பார்த்தாள் ஹேமா. ஏன் சிரிக்கிறீங்க? உன்னை நினைச்சு அலறதா சிரிக்கிறதான்னு தெரியல. சரி, சிரிச்சு வைப்போமேன்னு சிரிச்சிட்டேன். புரியும்படியா சொல்லுங்க. தோற்றத்தை கண்டு ஏமாறாதே. என்ன சொல்றீங்க? என்னோட தோற்றத்தை பார்த்து நான் பெரிய பணக்காரன்னு நினைச்சு ஏமாறாதே ஹேமா. அவள் உதடுகள் துடிக்க ஆச்சரியமாய் அவனை பார்த்தான். காரெல்லாம் வச்சிருக்கீங்களே? நானும் உன்னை மாதிரி அன்றாடம் காட்சிதான். ஆனால் எனக்கு கிடைச்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கமா அமைஞ்சிட்டாங்க. ஒவ்வொருத்தனும் பெரிய பணக்காரன். ஷர்ட், ஷூ, வாட்ச், மோதிரம்னு சகலமும் ஓசி அடிச்சுப்பேன். நான் கேட்டா கார் கூட ஓசி தருவாங்க. உன் முதலாளி குருவும் என்னோட ஃப்ரெண்ட் தான். அப்படின்னா நீங்க பணக்காரன் இல்லையா? ம். அவளுக்குள் லேசாய் பயம் தெளிந்து போனாலும் பொய்க்கோபத்தை முகத்தில் காட்டினாள். இது என்ன பொழைப்பு இது? ஒரு பைசா செலவு பண்ணினாலும் அது நம்ம சொந்த உழைப்பில் சம்பாதிச்சதா இருக்கணும். இந்த பாடத்தை உன்னை பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன் ஹேமா. என்ன பண்றது, பழகி போச்சு. நீ மட்டும் ஐ லவ் யூன்னு சொல்லு, சீக்கிரமே என்னை நான் மாத்திக்கிறேன். ஹேமா சிவப்பாய் படரும் வெட்கத்துடன் சொன்னாள். ஐ லவ் யூ போதுமா? அது போதும். 10 நாளைக்கு தாங்கும். ஏன் ஹேமா, 10 நாள் கழிச்சு நீ மாறமாட்டியே? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, நீ என்ன லவ் பண்ணுறது நிஜம்தானே? ஆமாம், பின்ன நான் பொய்யா சொல்ல போகிறேன்? நான் கொஞ்சம் பொய் சொல்லுவேன். என்கிட்ட கூடவா? நல்ல பொய் சொல்லுவேன். இதெல்லாம் பொய் இல்லை. அதெல்லாம் அதென்ன பொய் இல்லை? நல்ல பொய், கெட்ட பொய். திருவள்ளுவர் சொல்வார் இல்லையா, மற்றவங்களுக்கு நன்மை நடக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யை சொன்னால் அது தப்பில்லைன்னு. அதுதான் நல்ல பொய். அப்படின்னா நீங்கள் என்ன பொய் சொன்னீங்க? என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? என்ன பொய்? கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கே தெரியும். சொல்லிக்கொண்டே அவள் கையை பிடிக்க முயல வெடுக்கென்று இழுத்து கொண்டாள். எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேசுங்க, ஆனால் தொட வேண்டாம். கழுத்தில் தாலி ஏறின பிறகுதான் நான் உங்களை தொட அனுமதிப்பேன். ஹேமா, என்னோட காதல் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிறைய இருக்கு. அதே போல என்னோட காதல் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல கல்யாணம், அப்புறம்தான் மற்றதெல்லாம். ரொம்ப ஜாக்கிரதையான பொண்ணு தான். அந்த ஆம்பளைங்களே நம்ப முடியாதுப்பா. அதே மாதிரி நான் தானே வேற எவனுக்காச்சும் முந்தானே விரிச்சிருப்பான்னு மனசுக்குள்ள நினைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் அப்படி நினைக்க மாட்டேன் ஹேமா. நீ எவ்வளவு பரிசுத்தமானவள்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்லை, அந்த பரிசுத்தம் கல்யாணம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நெருங்கி வந்தவனை விட்டு துள்ளி விலகினாள் ஹேமா. எம்எல்ஏ மல்லப்பாவின் வீடு பரபரப்பாய் இருந்தது. இன்றைக்கு அவர் தொகுதி மக்களை சந்திக்க குறை தீர்க்கும் நாள். மனுக்களோடும் கண்களின் கோரிக்கைகளோடும் ஏராளமான ஜனங்கள். தாட்டியான 4-5 பேர் அதட்டி உருட்டி கும்பலை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார்கள். ஒழுங்காய் கியூவில் நில்லுங்கப்பா. எந்த எம்எல்ஏ தேர்தலுக்கு அப்புறம் ஜனங்களை சந்திக்கிறாங்க? நம்ம ஐயா மாதிரி வருமா? மாசம் இவர் உங்களை சந்திக்கின்றார், மனுவை வாங்குறார். இது தொடர்ந்து நடக்கணும்னா ஒழுங்கா வரிசையில் நில்லுங்க வாங்க. குடிசை பகுதி எரிந்து விட்டது. கூரை கொடுங்கள் ஐயா. குண்டர்கள் கற்பழித்து விட்டார்கள். நீதி வேண்டும் ஐயா. பென்ஷன் இழுத்தடிக்கின்றார்கள். பஸ் வசதியே இல்லை. தண்ணீர் ஒழுங்காய் வருவதில்லை. ரேஷன் கடைசியில் தில்லுமுள்ளு. இப்படி தனிப்பட்ட பிரச்சனையிலிருந்து பொது பிரச்சனை வரை மனுக்களோடு ஏராளமான மக்கள். சரியாய் 10 மணிக்கு மனுக்களை பெற ஆரம்பித்தார்கள் எம்எல்ஏ மல்லப்பா. ரொம்ப உணர்ச்சி வசப்படுபவர்களை கட்டி அணைத்து சமாதானம் செய்தார். இடையிடையே ஜூஸ் குடித்து தன்னை ரீஃப்ரெஷ் செய்து கொண்டார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கடந்திருந்த போது அந்த மனு கையில் வந்தது. ஐயா,
நான் ஹேமா என்ற பெண்ணை கடந்த சில நாட்களாக உயிருக்குயிராய் காதலிக்கின்றேன். நாங்கள் இருவரும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள். எங்கள் வீட்டில் இந்த காதலுக்கு எதிர்ப்பு இருக்குமோ என்று பயமாய் உள்ளது. கலப்பு திருமணத்தை உங்கள் கட்சியின் கொள்கையாகவே வைத்திருக்கும் உங்களுடைய தொகுதிவாசியான நாங்கள் எங்கள் மனம் போல் சேர்ந்து மகிழ்வோடு வாழ உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படிக்கு மாதேஷ். சட்டென்று நிமிர்ந்தார். டேய் மாதேஷ், நீ இந்த வெயில்ல காஞ்சிட்டு என்னடா இது? அப்பா, உங்ககிட்ட தனியா சொல்ல பயமா இருந்தது, அதுதான் இப்படி. முதல்ல வீட்டுக்குள்ள போய் உட்காரு. அப்பா, இந்த மனுக்கு பதில் சொல்லுங்களேன். நீ உள்ளே போய் உட்காரு, நான் வர்றேன். வீட்டுக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை இப்படி வாசல்ல நின்று பேச முடியாது. மாதேஷ் தயங்கி தயங்கி உள்ளே சென்றான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் முகம் சிவக்க சிவக்க இறுகிய பார்வையோடு மனுக்களை வாங்கி குவித்த மெல்லப்பா ஒரு புயலை போல வீட்டுக்குள் நுழைந்தார். மாதேஷ்! அவர் கத்தலுக்கு வீடே அதிர்ந்தது. அவன் ஓடி வந்து அவர் முன்னால் நின்றான். யாருடா அந்த பொண்ணு? அவ பேரு ஹேமா. அவ என்ன ஜாதி? அது ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு 2 ஜாதி தான் இருக்குன்னு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுவேன். ஆனால் பர்சனலாக நான் வச்சிருக்கிற ஜாதி கணக்கு வேற. 2 ஜாதி. ஒன்று பணக்கார ஜாதி, இன்னொன்று ஏழை ஜாதி. இந்த 2ல் அவ எந்த ஜாதி? அதை மட்டும் சொல்லு. அவ ஏழை. அப்பா, அவளை மறந்துடு. அப்பா! ராவெல்லாம் கண் விழிச்சு போஸ்டர் ஒட்டி மறியல் பண்ணி ஜெயிலுக்கு போய் தொண்டை வரல கத்தி பேசி அடுத்தவனை திட்டி அடுத்தவன் கிட்ட அடி வாங்கி அடுத்தவனுக்கு அடி கொடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்ல காலை ஊனி இத்தனை சொத்தையும் சம்பாதிச்சேன்டா. இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா சொத்து எவ்வளவு ஒருத்தியை சுலபத்தில் பணக்காரி ஆக்குறதுக்காகவா? இந்த சொத்தை மூலதனமா போட்டு இதே போல 5 மடங்கு அதிகமான சொத்துக்கு அதிபதியா இருக்கிற ஒரு பணக்கார ஜாதி பொண்ணை பார்த்துத்தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்டா. அப்பா, சாகும்போது இந்த பணம் பதவி பகட்டு இதெல்லாம் கூடவே வராது. சாகுற வரைக்கும் வருமே, அது வரைக்கும் புறங்கையை நக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாதுடா. என் மகனே, சினிமா பார்த்தீன்னா கையை தட்டிட்டு மறந்துடு. வசனத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி திருப்பி ஒப்பிக்காதே. அவளை தவிர இன்னொருத்தியை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. நீ நினைக்க வேண்டாம். நான் கை காமிக்கிற பொண்ணோட கழுத்தில் தாலியை மட்டும் கட்டு போதும். அப்புறம் இந்த ஹேமா என்ன, மாலா, கலான்னு எத்தனை பேரை வேணுனாலும் சந்தோஷத்துக்காக சந்தடி இல்லாம வச்சுக்க. ஒரு அப்பன்காரன் மகன்கிட்ட பேசுற பேச்சா இது? என்னோட உடம்பில் ஓடுறது அரசியல் ரத்தம்டா. என் நாக்கு கூசாம எதை வேணுனாலும் பேசும். எனக்கு மகனா பிறந்துட்ட. நான் கிழிச்ச கோட்டுக்குள்ளே தான் நீ வாழ்ந்தாகணும். எனக்கு அந்த சொத்து சுகம் எம்எல்ஏ மகன்கிற பெருமை எதுவுமே வேண்டாம். ஹேமா மட்டும் போதும். அட, இது அடுத்த டயலாக்கா? உனக்கு அப்பன்காரன் வேண்டாம்டா, ஆனா எனக்கு மகன் வேணுமே. நீ எனக்கு மகன் மட்டும் இல்லை, என்னோட மூலதனமே நீதான். டெல்லி மினிஸ்டரோட சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கேன். கோடீஸ்வரன் ஆயிடலாம். சந்தடி சாக்கில் அவர் மூலமா நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த வயசில் உங்க அப்பன் அதுக்காகவே கஷ்டப்பட்டு ஹிந்தியை வர கத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடான்னா காதல் கத்தரிக்கான்னு சொல்லி என் புழைப்பில் மண்ணை போடுறியே. உன்னோட ரேஞ்சுக்கு ஒரு மினிஸ்டர் பொண்ணை காதலிச்சிருந்தீன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். மாதேஷ் வெறுப்பாய் அவரை பார்த்தான். இத்தனை நாளா அப்பாங்கிற பாசம் என் மனசில் இருந்தது. என்னைக்கு என்னை உங்க தொழிலுக்கு மூலதனம்னு சொன்னீங்களோ அந்த வினாடியில் இருந்தே அந்த பாசம் அருந்து போச்சு. என்னை விடுங்க, நான் இஷ்டம் போல வாழ்ந்துக்கிறேன். என் ரத்தத்தின் ரத்தமே, நீ அப்படியெல்லாம் இஷ்டம் போல் வாழ முடியாதுடா. சொன்னவர் அடியாட்கள் பெயரை கர்ஜித்தார். தடதடவென்று வந்து நின்றவர்கள் சொன்னார், இந்த நிமிஷத்திலிருந்து என்னோட மகன் மாதேஷ் நம்ம சிறப்பு விருந்தாளி. அவனை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்குங்க. மாதேஷ் அவர்களால் ஏதோ ஒரு அறையை நோக்கி இழுத்து செல்லப்பட்டான். அப்பா! அவன் கத்தலை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. நாசியை அகலமாய் விரித்து நிதானமாய் மூக்குப்பொடியை உள்ளே செலுத்தி கொண்டு கையை உதறிக்கொண்டவர் சன்னமாய் உச்சரித்து பார்த்தார். ஹேமா. அம்மா! ஹேமா கூப்பிட்டதும் அடுப்பு புகையோடு தீவிரமாய் போராடி கொண்டிருந்த அம்மா நூல் புடவையின் முந்தானையால் புறங்கழுத்தை துடைத்து கொண்டு திரும்பினாள். என்னடி, காஃபி வேணுமா? கொஞ்ச நேரம் பொறு. அதில்லம்மா. புதுசா ஏதாவது தாவணி வாங்க திட்டம் போட்டிருக்கியா? தயவு செய்து இந்த வார சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து கொடு. மளிகை கடையில் நிறைய பாக்கி நிற்கிது. அதுவும் இல்லையம்மா, உனக்கு பிடிச்ச சினிமா போட்டிருக்கானா? என்னை கொஞ்சம் பேச விடேன்.
உன்னோட குரல் குலைறதை பார்த்தால் ஏதோ பெரிய செலவுக்கு அடி போடுற மாதிரி இருக்கு. அதுதான் பக்கு பக்குன்னு ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹேமா சினுங்கினாள். நான் எப்போ உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கேன் சொல்லு பார்க்கலாம். அம்மா கண் கலங்கினாள். உன்னால நான் கஷ்டப்பட்டதே இல்லேடி. உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் நீ வேற எங்கேயாவது பிறந்திருக்கணும். இந்த வீட்டுல பிறந்த நிமிஷத்திலிருந்தே நீதான் எங்களால கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கிற. இஷ்டப்பட்ட இடத்தில் ஒருத்தர் பிறக்க முடியாதம்மா. ஆனா இஷ்டப்பட்ட இடத்தில் வாழலாம். என்னடி தத்துவம் எல்லாம் பேசுற? நான் ஒன்னு சொல்ல போறேன், கோவிச்சுக்காம கேப்பியா? அம்மா நிமிர்ந்தாள். முடிச்சிட்டு கொண்ட புருவங்கள் அவளை பார்த்தாள். என்ன சொல்ல போற? நான் ஒருத்தரோட பழக ஆரம்பிச்சிருக்கேன்மா. என்னடி சொல்ற? அவருக்கு என் மேல ரொம்ப ஆசை. யார் அவர்? கூட வேலை பார்க்கிறவரா? பின்ன எப்படி பழக்கம்? எந்த அளவுக்கு பழக்கம்? நீ ஒழுங்கா வேலைக்கு போறியா? அம்மா பதட்டத்தோடு கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள். பதட்டம் படாம கேளும்மா. இப்படி ஒரு விஷயத்தை கேட்டுட்டு பதட்டப்படாம எப்படி இருக்க முடியும்? இந்த குடிசை வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே சொத்து மானம் மட்டும் தாண்டி. அந்த சொத்தை நானும் காப்பாத்தித்தான் வச்சிருக்கேன். என் உடம்பு சுத்தமாத்தான் இருக்கு. மனசு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. யார் அவர்? அவர் பேரு மாதேஷ். பார்க்க பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி இருப்பார். கார்ல தான் சுத்துவார். கார்ல போற ஆள் கூட நீ பழக்கம் வச்சிருக்கியா? வேண்டாம்டி, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நாளைக்கு ஊர்ஜனங்க உன்னை தாண்டி கண்டபடி பேசுவாங்க. பணக்கார வீட்டு பிள்ளையே வசியம் பண்ணிட்டாள்னு ஏமாற்று பேர் வழின்னு பேசுவாங்க. நீ கொஞ்சம் அவசரப்படாம கேளு. நானும் முதல்ல அப்படித்தான் பயப்பட்டேன். அவர் ஒன்றும் பணக்கார வீட்டு பிள்ளை இல்லையம்மா, நம்மை மாதிரித்தான். ஆனால் பணக்கார பசங்களோடு சிநேகிதம் ஜாஸ்தி. அவருக்காக அவரோட சிநேகிதங்க என்ன வேணா செய்வாங்க, எவ்வளவு வேணா கொடுப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் எனக்கு சரியா விளங்கவே மாட்டேங்குது. இந்த ஆள் உன்னை ஏமாத்தாம கல்யாணம் கட்டிப்பாரா? அதைத்தான் நான் இப்ப சொல்ல வந்தேன். சீக்கிரமா சொல்லு. அவருக்கு அம்மா இல்லையாம், அப்பா மட்டும் தானாம். அப்பாவை கூட்டிட்டு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வர்றேன்னு சொன்னார்மா. அம்மாவின் முகம் மலர்ச்சிக்கு போனது. உன் கல்யாணத்தை பற்றித்தான் நான் தினமும் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அது நல்லபடியா முடிஞ்சா எனக்கும் சந்தோஷம் தாண்டி. சொன்னவள் பரபரப்பாய் எழுந்தாள். திடீர்னு இந்த விஷயத்தை சொல்லுறியே? வீட்டுல பலகாரம் கூட எதுவும் இல்லையே? நான் போய் வாங்கி வர்றேம்மா. டப்பாவிலிருந்து காசை பொறுக்கி கொண்டு ஒரு கூடையை கையில் எடுத்துக்கொண்டு உற்சாகத்தோடு ஏதோ சினிமா பாட்டை முணுமுணுத்தபடி வீட்டை விட்டு வெளியேறினாள் ஹேமா. அவள் வெளியேறிய சில நிமிஷங்கள் கூட இருக்காது. வாசலில் அதிரடியாய் வாகன சப்தங்கள் கேட்டன. ஜீப்கள் தெரிந்தன. தடதடவென ஆட்கள் உள்ளே நுழைந்தார்கள். குழப்பமாய் அவர்களை பார்த்தாள். யார் நீங்க? இது ஹேமாவோட வீடுதானே? ஆமா. எங்கே அவ? பலகாரம் வாங்க போயிருக்கா. குடிசையில வாழற கழுதைங்க எம்எல்ஏ பையன் கேக்குதா? எவள்னு பார்த்து பொழந்து கட்டத்தான் வந்திருக்கோம். பணக்கார பசங்களை மயக்கிறதுக்கு எப்படி எத்தனை பேரடி கிளம்பி இருக்கீங்க? டேய், வார்த்தை அளந்து பேசு. நாங்க மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியா? எங்கே உன் மானத்தை இப்ப பார்க்கலாம் வா. அவள் மேல் கையை வைத்தான். விருட்டென்று கையை உதறியவள் கோபத்தோடு ரப்பென்று அறைந்தாள். யார் பேச்சையோ கேட்டு தகராறு பண்ண வந்திருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்க இல்ல. மரியாதையா வெளியே போயிடுங்க. அடி வாங்கியவள் அடிபட்ட புலியை போல சீறினாள். டேய், இந்த நாயி என் மேலேயே கையை வச்சுட்டாடா. பார்த்துட்டு சும்மாவா இருக்கீங்க? அவன் கேட்டதுதான் தாமதம். இரண்டொருத்தர் அவளை முரட்டுத்தனமாய் கீழே தள்ளினார்கள். தரையில் விழுந்து துடித்தவளின் வயிற்றின் மேல் பூட்ஸ் கால்களால் கண்மூடித்தனமாய் மிதிக்க ஆரம்பித்தார்கள். ஐயோ பாவிங்களா! ஹேமாவின் அம்மா கதற ஆரம்பித்து துடிதுடிக்க ஆரம்பித்து ஆங்காங்கே ரத்தம் சிந்த ஆரம்பித்து திடீரென்று ஒருவன் கத்தினான். கிளவி போயிட்டாடா. துவம்சம் ஒளிந்தது. உதட்டிலும் காதிலும் மூக்கிலும் ரத்தம் கோட்டோடு அமைதியாய் கிடந்த அவளை காலால் இடறி தள்ளிவிட்டு வெளியே கும்பல் ஜீப்களுக்கு தாவியது. ஜர் ஜர் என்று புழுதி கிளப்ப அந்த பிராந்தியத்தை விட்டு பறந்தன ஜீப்புகள். 10 நிமிஷம் கழித்து பலகார கவர்களோடும் மனசுக்குள் ரீங்காரமிடும் சினிமா பாட்டோடும் இன்னமும் உற்சாகம் குறையாமல் திரும்பி வந்த ஹேமா வீட்டுக்கு முன்னால் இருந்த கும்பலை பார்த்து திடுக்கிட்டாள். என்னாச்சுக்கா? எல்லாரும் அமைதி காத்து அவளுக்காக வழி மட்டும் விட்டார்கள். இரத்த குளத்துக்கு மத்தியில் இறந்து கிடக்கும் அம்மாவை பார்த்து அதிர்ந்து போய் கத்தினாள் ஹேமா. அம்மா! ஆழ்நிலை மயக்கத்தில் இருந்த ஹேமாவை விட்டு விலகி வந்த டாக்டர்
கண்ணா மிருதுலா தேவியை ஏறிட்டார். எம்எல்ஏ உடைய மகன்னு தெரியாம மாதேஷ் கூட கள்ளங்கபடம் இல்லாம பழகி இருக்கா ஹேமா. என்ன பாவம் செஞ்சோம்னே தெரியாம அரசியல் ஆட்களோட வெறித்தனமான தாக்குதலுக்கு இரையாகி அவளோட அம்மா இறந்துட்டா. அவளுக்குன்னு இருந்த ஒரே துணை அம்மாதான். அம்மா மேல கொள்ளையாய் பாசம். அம்மாவின் இந்த திடீர் முடிவை அவ மனசு ஏத்துக்கல. அம்மாவே இந்த கோலத்தில் பார்த்த வினாடியே ஹேமா டோட்டலி அப்செட். மிருதுலா தேவி அமைதியாய் கேட்டாள். இப்ப ஹேமாவை பின்தொடர்ந்துட்டு இருக்கிறது மாதேஷ் தானா? அப்படித்தான் இருக்கணும். இவளை காணாமல் இத்தனை நாளாய் தவிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ எதேச்சையாய் ஹேமாவை பார்த்ததும் பின்தொடர ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். தன்மேல் உள்ள கோபத்தால் தான் ஹேமா தன்னை ஒதுக்குறான்னு அவள் நினைச்சிட்டு இருக்கான். இவளோட உண்மையான நிலைமை அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. டாக்டர், என் மக ஆர்த்தி மேல வச்சிருந்த பாசத்துக்கு ஒரு துளி கூட குறைவில்லாம நான் இவள் மேல பாசம் வச்சிருக்கேன். இவளோட நல்ல வாழ்க்கை தான் என்னோட ஒரே லட்சியம். கழுத்தில் தாலி கட்டியவன் வெளிநாடு போயிருக்கான். இவளை மனசார நேசிச்சவன் தேடி வந்திருக்கான். இப்ப நான் என்ன செய்யறது? ஹேமா இல்லை 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 ஆர்த்தி கைலாஷுக்கா மாதேஷுக்கா? குழப்பத்தோடு கன்னத்தில் கை வைத்திருந்த மிருதுலா தேவியை பார்த்து புன்னகைத்தார் கண்ணா. ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சு ஹேமாங்கிற பெண்ணை அவளையும் அறியாம ஆர்த்தியா நடிக்க வச்சிட்டீங்க. இதுக்கு முடிவை எழுத வேண்டியதும் நீங்க தான். ஆனா அந்த முடிவு யாரையும் பாதிச்சிடாதபடி பார்த்துக்குங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மிருதுலா தேவியின் நெற்றி பரப்பில் குழப்பத்தின் ரேகைகள் அழுத்தமாய் பதிந்திருந்தன. அத்தியாயம் 13. மறுநாள் காலை ஆர்த்தி ஃபைல்களை எடுத்து வைத்து கொண்டே கேட்டாள். நேத்திக்கு எனக்கு என்ன ஆச்சுமா? டாக்டர் கண்ணா கிட்ட பேசிட்டு இருந்ததுதான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு நீ மயக்கமாகி விழுந்துட்ட. அப்புறம் காரில் உன்னை படுக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன ப்ராப்ளம்? ஜெனரல் வீக்னஸ் தான். கொஞ்சம் ஒழுங்கா சாப்பிடு, சரியா போயிடும். உங்க போலீஸ் ஃப்ரெண்டை பார்க்க நீங்க போகவே இல்லையா? போயிருந்தேன். பொய் சொன்னால் மிருதுலா தேவி. எப்போ? உன்னை வீட்டில் விட்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் போயிருந்தேன். என்ன சொன்னார் அவர்? எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவனோட ஆக்டிவிட்டிஸை பார்த்தால் ஹார்ம்லெஸ்ஸாக தான் தெரிகிறான். உங்கள் பொண்ணை வழக்கம் போல் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கோ ஷாப்பிங்கோ போக சொல்லுங்க. மறுபடியும் அவன் டிஸ்டர்ப் பண்ணினான்னா சாமர்த்தியமாக பேசி அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. அவன் தப்பான ஆளாக இருந்தால் உள்ளே தள்ளிடலாம். ஒருவேளை மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அவன் மென்டல் கேஸ் போலத்தான் எனக்கு தெரியுது. எனக்கு அவனை பார்த்தால் பயம் இல்லையம்மா. ஆனால் அவன்கிட்ட தகராறு பண்ண போய் விஷயம் பெருசாகி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரைக்கும் போயிட்டா என்ன பண்ணுறன்றது ஒரே பயம்தான். பயப்படாதே, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. மிருதுலா தேவி சொன்ன போது டெலிஃபோன் அழைப்பு விடுக்க ஆரம்பித்திருந்தது. ஹலோ என்றவள் சட்டென்று குரலில் சந்தோஷத்தை நிரப்பிக்கொண்டு சம்பிரதாயமாக ஷேம நலம் விசாரித்தாள். கடைசியில் இதோ உங்க மருமகள்கிட்ட போனை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆர்த்தியிடம் ரிசீவரை நீட்டினாள். ஆர்த்தி, உன்னோட அத்தை பேசுறாங்க. ஆர்த்தி அவசரமாய் ரிசீவரை வாங்கி ஹலோ சொன்னாள். எப்படி இருக்கேம்மா? நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, இன்னும் மருமகள் வீட்டுக்கு வரலையேங்கிற ஒரு குறையை தவிர சௌக்கியமா இருக்கேன். கைக்கு எட்டியும் வாய்க்கு எட்டலைங்கிறது இதுதான்னு நினைக்கிறேன். வீக்கெண்டில் வேணா நான் அங்கே வர்றேன் அத்தை. வாயேன். அப்புறம் உன்னோட கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட் அங்கே இருக்கு. எதிர்முனை கேட்டதும் லேசாக திகைத்தாள் ஆர்த்தி. எதுக்காக கேட்குறீங்க அத்தை? எனக்கு இந்திரா நகர் பக்கம் வேலை இருக்கு. உன்னோட கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட் பக்கம் இருந்தால் அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலாமேன்னு நினைச்சேன். ஆர்த்திக்கு குப்பென்று வியர்த்தது. அத்தை, வரும் நேரத்தில் அந்த தாடிக்கார பேர்வழி வந்து விட்டால் ஏடாகூடமா ஏதாவது பேச ஆரம்பித்தால் அங்கே என்னை பார்க்க முடியாது. ஏன்? அந்த இன்ஸ்டிடியூட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கிளாஸ் டயத்தில் கெஸ்ட்டை பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. அப்படின்னா வேண்டாம். நானே அம்மாவை கூட்டிட்டு சாயந்தரமோ நாளைக்கோ வர்றேன் அத்தை. சரி வா. அப்புறம் கைலாஷ் ஃபோன் பண்ணியிருந்தானா? நேத்திக்கு ராத்திரி கூப்பிட்டு பேசினார். உங்க அம்மா வீட்டில் ஜாலியா இருக்கியா? மாமியாரையும் போய் கவனின்னு சொன்னார். எதிர்முனை சிரித்தாள். அவன் கிடக்கிறான். அவனை போன காரியத்தை ஒழுங்கா பார்க்க சொல்லு. நீ எவ்வளவு நாள் விருப்பமோ அவ்வளவு நாள் உங்க அம்மா கூட இரு ஆர்த்தி. அவன் வந்த பிறகு உங்க வீட்டில் தானே இருக்க போகிற. தேங்க்ஸ் அத்தை. விடை பெற்று கொண்டு ரிசீவரை வைத்தாள். துளிர்த்திருந்த வியர்வையை ஒற்றி எடுத்து அகற்றி கொண்டே மிருதுலா தேவியிடம் விஷயத்தை சொன்னாள். மிருதுலா தேவி ஆர்த்தியை சமாதானப்படுத்தினாள். கவலைப்படாதே ஆர்த்தி, இன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட பார்க்கின்றேன்.
டைம் ஆச்சு. அப்போ நான் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போய் கிளம்புறேம்மா. கையசைத்து விட்டு மாருதி காரில் ஏறிக்கொண்டாள் ஆர்த்தி. இக்னிஷியனை உசுப்பி காரை நகர்த்திய ஆர்த்தி சாலையை தொட்டு விரைய ஆரம்பித்தாள். மிருதுளாதேவி தன்னுடைய காரில் அவளை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தாள். அத்தியாயம் 14. மாதேஷ் மரநிழலில் நின்று கொண்டு அந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்டையே பார்த்து கொண்டிருந்தவன் முதுகுக்கு பின்னால் குரல் கேட்டு சட்டென்று திரும்பினான். தன்னை கூப்பிட்ட மிருதுளாதேவியை பார்த்து திகைப்படைந்தான். நீங்களா? என்னை உனக்கு தெரியுமா? ஹேமா உங்க வீட்டில் தான் இருக்கான்னு தெரியும். நீங்க டாக்டர்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் நீ காதலிக்கிற ஹேமா இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவ ஹேமாதான். எதை வச்சு அவ ஹேமான்னு சொல்லுற? என்னோட ஹேமாவே எனக்கு தெரியாதா? அவ ஹேமா தான்கிறதை ஆணித்தரமான ஆதாரத்தை நீங்களே இப்ப எனக்கு காட்டியிருக்கீங்க. என்ன சொல்லுற? நீங்க என்னை மாதேஷ்னு கூப்பிட்டீங்க. என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ காதலிக்கிற ஹேமா இல்லைன்னு சொன்னீங்க. நான் ஹேமாவை காதலிச்ச விவரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட பொண்ணோட வழியில் ஒருத்தன் குறுக்குறான்னா அவனை பத்தி விசாரித்து தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னோட கடமை அல்லவா? அதனால ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை உதவியே அணுகினேன். உன்னை பற்றின எல்லா உண்மைகளையும் உனக்கே தெரியாம விசாரிச்சு அவங்க எனக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்படித்தான் எனக்கு உன் பேர் மாதேஷ்ங்கிறதும் என் மகள் ஆர்த்தியை போலவே இருக்கிற ஹேமாங்கிற பொண்ணை நீ காதலிச்ச விவரமும் எனக்கு தெரியும். நீங்க டாக்டர்ன்ற மட்டும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நல்ல கதாசிரியர்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். வாட் யூ மீன்? நீங்க இப்போ சொன்ன டிடெக்டிவ் ஏஜென்சி கதை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். மாதேஷ், நான் தங்கி இருப்பது ஒரு ஹோட்டல்ல. அங்க இருக்கிற யாருக்கும் என்னோட பூர்வீகம் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்க இங்கே யார்கிட்டையும் விசாரிச்சு என்னை பத்தின விவரங்களை கறக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா நான் பொய் சொல்றேன்னு சொல்றியா? கதை விடுறீங்கன்னு பாலிஷா சொல்லுறேன். உன்னை பத்தின விவரங்களை எனக்கு வேற எப்படி தெரியும்னு நினைக்கிற? வேற எப்படி தெரியும்? ஹேமா சொல்லி இருப்பா. அவன் மூலமா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உன்னோட ஹேமான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொந்தம் கொண்டாடுறியே. அப்படிப்பட்ட ஹேமா உன்னை ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறா? இதிலிருந்தே தெரியலையா அவ ஹேமா இல்லை என்னோட பொண்ணு ஆர்த்தின்னு? மாதேஷ் விரக்தியாய் சிரித்தான். அவளுக்கு என்மேல் கோபம். என்ன கோபம்? என்னால் தான் அம்மாவை இழந்துட்டு அனாதையா ஆயிட்டேன்னு அவளுக்கு கோபம். மாதேஷ், ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்க மறந்துட்ட. ஒருத்தருக்கு அடையாளம் தெரியாம போறது வேற, ஆனா அடையாளம் தெரியாம மாதிரி நடிக்கிறது வேற. முகமும் கண்களும் நடிக்கலாம், ஆனால் மனசு நடிக்க தெரியாது. உணர்ச்சிகளே ஏதோ ஒரு கட்டத்தில் சட்டுன்னு கொட்டிடும். ஆர்த்தி உன்னை பார்த்ததும் உணர்ச்சிகளை எப்பவாச்சும் கொட்டி இருக்கிறாளா? அந்நியனை பார்க்கறதே போலத்தானே பார்க்கிறாள். அதுதான் எனக்கு புரியல. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா நேரா உங்ககிட்ட மோத ஆரம்பிச்சிருப்பேன். என்னால் ஏற்கனவே ஹேமாவோட சந்தோஷம் போச்சு. இன்னொரு தடவை அதே மாதிரி நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு நிதானமா அவளை பத்தின தகவல்களை சேகரம் பண்ணிட்டு இருக்கேன். அவளை பத்தி உனக்கு என்ன தகவல் வேணும் கேளு, நான் உனக்கு சொல்லுறேன். அவ என்னோட ஒரே மகள் ஆர்த்தி. பெங்களூர்ல பல வருஷமா ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தா. படிப்பு முடிஞ்சிட்டதால இப்ப இங்கே திரும்பி வந்து என் கூட இருக்கிறா. சமீபத்தில் தான் அவளுக்கு வெகு விமரிசையாக கல்யாணம் நடத்தி முடிச்சேன். மாப்பிள்ளை இப்போ மேற்படிப்பு சம்பந்தமா லண்டன் போயிருக்கார். அவர் 2 பேரும் ஹனிமூன் வந்த இடத்தில் தான் உருவ ஒற்றுமை காரணமாக நீ அவளை பார்த்திருக்க. உன்னோட ஹேமாவை எங்கேயோ தவற விட்டுட்டு இவ பின்னாடி சுத்துறதில் அர்த்தமே இல்லை. தப்பித்தவறி ஆர்த்தியோட மாப்பிள்ளையோ அவங்க வீட்டு சொந்தக்காரங்களோ நீ பேசுறதை கேட்டுட்டா அவளோட வாழ்க்கை என்ன ஆகிறது? அது எனக்கு புரிஞ்சதால் தான் கணவர் வர்றத அன்னைக்கு அவ சொன்னப்பவும் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கிறான்னு சொன்னப்பவும் நான் விலகி போயிட்டேன். அவ ஹேமாவாகவே இருக்கட்டும். கழுத்தில் தாலியை சுமந்துட்டு இருக்கிற அவளோட வாழ்க்கையில் குறுக்குறதில் உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகின்றது? நீங்க நினைக்கிறது தப்பு மேடம். நான் யாரோட வாழ்க்கையையும் கெடுக்க வரல. எம்எல்ஏ மகனா வலம் வந்துட்டு இருந்த நான் இன்னைக்கு ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் ஹேமாவை பிரிஞ்சதுதான். பதவி பணவரிக்கு பலியாகி சொந்த மகனான என்னையே அடியாட்களின் உதவியோட வீட்டுக்குள்ளேயே கைதியாக வச்சிருந்தார் என்னோட அப்பா. அவர் பிடியிலிருந்து மீண்டு வந்த போதுதான் ஹேமாவின் அம்மா அப்பாவோட ஆட்களால் சின்ன பின்னப்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டதும் அதுக்கப்புறம் ஹேமாவை காணலைங்கிறதும் தெரிஞ்சது. பல கிரிமினல் காரியங்களை பண்ணி இருக்கும் அப்பா சுலபமா சட்டத்தை ஏற்றிருக்கிறார். ஆனால் இந்த முறை நானே அவரோட வண்டவாளங்களை அம்பலப்படுத்த வந்துட்டதால அவரால் தப்பிக்க முடியல. எம்எல்ஏ பதவியை இழக்க வேண்டி வந்தது. கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கார். முறையற்ற வகையில் அவர் சேகரித்த சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. முறையா எனக்கு வந்த சொத்தையும் அனாதை
செல்லங்களுக்கு எழுதி வச்சுட்டு நான் அக்கம் பக்கம் ஊர்களில் எல்லாம் ஹேமாவை தேட ஆரம்பித்தேன். அப்போதான் அதிர்ஷ்டவசமா அன்னைக்கு அவளை பார்த்தேன். உன்னை நினைச்சா பரிதாபத்தான் இருக்கு. ஆனா நீ பார்த்தது ஹேமா இல்லை, ஆர்த்தி. மேடம், என்னோட பரிதாப கதையை கேட்ட பிறகும் நீங்க பொய் சொல்லலையே. நிஜமாவே அவ உங்க மகா ஆர்த்தி தானா? என்னோட ஹேமா இல்லையா? அவனுடைய பரிதாபகரமான குரல் அவளுக்குள் இரக்க உணர்வை சுண்டி இழுத்தாலும் மனசை கல்லாக்கி கொண்டு தலையசைத்தாள் மிருதுளாதேவி. அவ ஹேமா இல்லவே இல்லை. தயவு செஞ்சு நீ அவள் வாழ்க்கையில் குறுக்கிடாதே. பெத்த பாசத்தோட உன்கிட்ட கையை கூப்பி கேட்டுக்கிறேன். சில வினாடி அவளை பார்த்து கொண்டிருந்தவன் மெல்ல தலையசைத்தான். உங்களை நான் நம்புறேன் மேடம். ஹேமா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் காணல் நீரா போயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரியே லாஜே காலி பண்ணிட்டு நான் இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறேன். என்னைக்காவது ஒரு நாள் ஹேமா எனக்கு கிடைப்பாங்கிற நம்பிக்கையோட போறேன். மிருதுளாதேவி கண்களில் நீர் பனிக்க அவளுக்கு விடையளித்தாள். அத்தியாயம் 15. ஆர்த்தி கம்ப்யூட்டர் கிளாஸில் இருந்து திரும்பிய போது வழக்கத்தை காட்டிலும் உற்சாகமாய் இருந்தாள். அம்மா, உங்க போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருப்பார் போலிருக்கே. இன்னைக்கு அந்த தாடிக்காரன் வரவே இல்லையே. மிருதுளாதேவி புன்னகைத்தாள். இனிமேல் அவன் வரவே மாட்டான். செமத்தியா கவனிச்சுட்டேன் ஆர்த்தி. தேங்க்யூ வெரி மச். என் அம்மா பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. மிருதுளாதேவியின் கன்னத்தில் ஒரு ஈரமான இச்சை பதித்து விட்டு மாடிப்படிகளில் தடதடவென்று விரைந்தாள் ஆர்த்தி. அதே வினாடி அம்மா ஆண் குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் மிருதுளாதேவி. கேட் வாட்ச்மேன் நின்று கொண்டிருந்தாள். என்னப்பா? ஒரு ஆள் வந்து லெட்டர் பாக்ஸில் இந்த கவரை போட்டு விட்டு போறான்மா. நானே கூப்பிட திரும்பி பார்க்காம போயிட்டான். பழுப்பு நிறத்தில் இருந்த அந்த கவரை வாங்கிய மிருதுளாதேவியின் கண்களில் ஃப்ரம் மாதேஷ் என்ற எழுத்துக்கள் பளிச்சென்று தெரிந்தன. சட்டென வாட்ச்மேனை கேட்டாள். ஆள் எப்படி இருந்தான்? தாடி வச்சிருந்தானா? ஆமாம், உயரமா சிவப்பா இருந்தார். சரி, போயிட்டு வா. கவரை உடைத்தாள். மாதேஷின் நெளிசலான கையெழுத்து அவள் கண் முன்னால் நின்றது. அன்புள்ள டாக்டர் அம்மாவுக்கு, இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் அநேகமாக ரயில் ஏறி இருப்பேன். அவள் ஹேமா அல்ல, ஆர்த்தி என்று நீங்கள் அற்புதமாய் நடித்தீர்கள். நேருக்கு நேர் உங்கள் மனம் புண்படக்கூடாது என்பதற்காக நானும் நீங்கள் சொல்வதை நம்பினால் போல் நடித்துவிட்டு திரும்பினேன். அன்று உங்களை பின்தொடர்ந்து டாக்டர் கண்ணாவின் கிளினிக்கிற்கு நானும் தான் வந்திருந்தேன். அங்கிருந்து மயங்கிய நிலையில் ஹேமாவை நீங்கள் காரில் ஏற்றி கொண்டு செல்ல ஆரம்பித்ததும் எனக்கு சந்தேகம் வேர்விட ஆரம்பித்தது. டாக்டர் கண்ணாவை சற்று முரட்டுத்தனமாகவே அணுகினேன். எம்எல்ஏயின் மகன் என்ற அறிமுகத்தோடு அவரிடம் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என தெரிந்தால் நான் எதுவும் செய்வேன் என்று கர்ஜித்தேன். என்னை பார்த்து அவர் லேசாய் பயந்தது உண்மை. ஆழ்நிலை மயக்கப்படுத்தி ஹேமா பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டதை சொன்னார். மிருதுளாதேவி, அதாவது நீங்கள் அந்த பெண் மீது பெரும் பாசத்தை வைத்திருப்பதையும் உங்கள் சொந்த மகள் ஆர்த்திக்கு நேர்ந்த பரிதாப முடிவையும் என்னிடம் விளக்கி சொன்னார். அந்த தேன்கூட்டை கலைத்து விடாதே என்று வேண்டுகோள் விடுத்தார். அந்த வேண்டுகோளில் நியாயம் இருப்பது எனக்கு புலப்பட்டது. இழந்தால் திரும்பி கிடைக்காதது நேரம் மட்டுமல்ல, தாயும் தான். ஏற்கனவே அம்மாவை இழந்திருக்கும் ஹேமாவுக்கு தேடினாலும் கிடைக்காத அம்மா கிடைத்திருக்கின்றாள். ஆர்த்தியின் பிரிவை ஈடுகட்டும் வகையில் உங்களுக்கு இன்னொரு ஆர்த்தியாய் இவள் கிடைத்திருக்கின்றாள். எனக்கு மனைவியாக ஆகியிருந்தால் கூட என் வைராக்கியத்துக்கு பலியாகி ஒரு ஏழ்மை வாழ்க்கை தான் ஹேமாவுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் உங்கள் பார்வை பட்டதால் அவளுக்கு ராஜ வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது. நல்ல கணவன், நல்ல மாமனார், நல்ல மாமியார். ஹேமா என்கிற கெட்ட கனவையும் சகாப்தத்தையும் சுத்தமாய் மறந்து புதுப்பிறவி எடுத்திருக்கிறாள். அதையே நான் என் சுயநலத்துக்காக கலைக்க வேண்டும். கடைசியாய் ஒரே ஒரு முறை அவளை கண்ணார பார்த்து விட்டு ரயிலேறி விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் நான் அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கே வந்தேன். ஆனால் உங்களை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் அது அமைந்து விட்டது. நான் ஹேமா என்று தெரிந்தால் தனக்கு கிடைத்திருக்க அத்தனையும் துச்சமாய் நினைத்து துறந்து விட்டு என்னுடன் வராமல் தயாராகவே இருப்பாள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் ஹேமா என் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். ஆர்த்தி உங்களுடன் இருக்கட்டும். நான் வருகின்றேன். இப்படிக்கு மாதேஷ். லெட்டரை படித்தது மிருதுளாதேவிக்கு விரல்கள் நடுங்கின, கண்களில் நீர் கோர்த்தன. இத்தனை பெருந்தன்மையாக மாதேஷிடம் சுயநலத்திற்காக சரளமாய் பொய் சொல்ல பார்த்திருக்கின்றேன். அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மிருதுளாதேவியின் மனசு பரபரக்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 16. சென்ட்ரலின் நெரிசலில் காரை போட்டுவிட்டு உடனே ஓடினான் மிருதுளாதேவி. விசாரணை கவுண்டரில் விசாரித்தாள். பெங்களூர் போற ட்ரெயின் எத்தனை மணிக்கு? இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்பிடுமா? எந்த பிளாட்பாரம் நம்பர் 11. ஜன நெரிசலை விலக்கி கொண்டு அவசரமாய் நடையிட்டாள் மிருதுளாதேவி. கடைக்கோடியில் இருந்த அந்த பிளாட்பாரமின் நீளமான உடம்பை கிடத்தி இருந்தது ரயில்.
பிளாட்ஃபாரம் பூராவும் பயணிகள். வழியனுப்ப வந்தவர்கள் சந்தோஷத்தோடு துக்கத்தோடு மிருதுளாதேவி மலைப்பாய் நின்றாள். இந்த கூட்டத்தில் மாதேஷை எப்படி தேடி கண்டுபிடிப்பது? அதுவும் மிச்சம் இருப்பது ஒரு சில நிமிஷங்கள் தான். யோசித்தவளின் கண்ணில் அந்த சார்ட் பளிச்சென்று அறைந்தது. ரிசர்வேஷன் சார்ட். கண்ணாடிக்கு பின்னால் இருந்த அந்த ரிசர்வேஷன் சார்ட் தாள்களை அவசரமாய் மேய்ந்தாள். கோச் S5 சீட் நம்பர் 24 மாதேஷ். மூச்சிறைக்க S5 கோச்சை நோக்கி ஓடினாள் மிருதுளாதேவி. இவளை ஜன்னலில் பார்த்ததுமே இருக்கையை விட்டு எழுந்து வந்து விட்டான் மாதேஷ். தூரத்தில் கார்டு விசில் கேட்ட மாதிரி இருந்தது. மேடம், நீங்கள் இங்கே? மாதேஷ் பேச முடியாமல் மூச்சு வாங்கினாள் மிருதுளாதேவி. மாதேஷ், உன்னை பார்க்கத்தான் வந்தேன். உன் லெட்டரை பார்த்துவிட்டு ஓடி வர்றேன். மேடம், சொல்லுங்க மேடம். டேய், வார்த்தைக்கு வார்த்தை என்னை மேடம்னு கூப்பிட்டு கொள்ளாதே. என்னை அம்மானு கூப்பிடு மாதேஷ். உன்னோட பெருந்தன்மை எனக்கு இல்லாம போயிடுச்சு. உன்கிட்ட உண்மையை சொல்லி யாசகம் கேட்க விடாம என் கௌரவம் தடுத்துடுச்சு. முகத்தில் அரைஞ்ச மாதிரி லெட்டர் எழுதிட்ட. மேடம், என்னோட லெட்டர் உங்களை புண்படுத்திடுச்சா? இல்லை, புத்தி கொடுத்திருக்கு. அப்பாவை இழந்த, காதலியை இழந்த. ஆனா உனக்கு நான் அம்மாவா கிடைச்சிருக்கேன். எப்படி உன்னோட ஹேமாவை ஆர்த்தியா வரிச்சுக்கிட்டு அவளோட கல்யாணம் பண்ணி வச்சேனோ அதே மாதிரி உனக்கும். மாதேஷ் அவள் வார்த்தைகளை பாதியில் வெட்டி புன்னகைத்தான். கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களா? ஹேமாவுக்கு எங்கே போவீங்க? ஹேமா இல்லைன்னா 1000 பொண்ணுங்க. அவளை விட அழகுக்காக அவளை நான் காதலிக்கலையே. அந்த வெற்றிடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது. ரயில் பெரிய குரலில் அலறியது. மாதேஷ், எனக்காக உன்னோட மனசை மாத்திக்க கூடாதா? ஹேமாவை நீ எனக்கு விட்டு கொடுத்தது பிரயாச்சித்தமாய் உனக்கு ஏதாவது நான் நல்லது பண்ணி பார்க்கணும். நீயும் உன்னோட ஹேமாவை போல சந்தோஷமாக இருக்கணும். மாதேஷ் சிரித்தான். எனக்கு இனி சந்தோஷமா? அதுவும் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு? அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு வேண்டவே வேண்டாம். என்னோட இந்த மனசுக்குள்ளே ஹேமா ஒரு காதலியாகவே இருக்கட்டும். உங்க மகா ஆர்த்தி கைலாஷுக்கு அன்பு மனைவியாகவே இருக்கட்டும். இனிமேல் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஹேமா வேற, உங்க ஆர்த்தி வேற. மாதேஷ், இனிமேல் உங்க பார்வைக்கு நான் கிடைக்க மாட்டேன் மேடம். சாரி. அம்மா. ரயில் நகர ஆரம்பித்தது. கண்களில் நீரோடு மிருதுளாதேவி பார்த்து கொண்டிருக்கும் போதே ரயில் வேகம் பிடித்தது. தடக் தடக் தடக். கதவருகே டாட்டா காட்டி கொண்டிருந்த மாதேஷ் பிறகு வந்த 30 வினாடிகளில் ஒரு புள்ளியாய் மறைந்தே போனான். முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் இந்த கதை முடிஞ்சது. இதை மாதிரி நல்ல ஒரு கதையோட நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் நவ்.